எஜுகேஷன் கிளாஸ் தான் கண்டினியூ பண்றாங்க. ஸோ நல்லா கிளாஸை கவனிங்க. எப்பயும் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் சார். எஸ், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். குட் ஈவினிங் ரமேஷ் சார். சார் குட் ஈவினிங் சார். எஸ், வெரி குட் ஈவினிங் சார். வெரி குட் ஈவினிங் சார். இன்னைக்கு சார் கிளாஸ் வந்து இன்னைக்கு எஜுகேஷன் கிளாஸ் தான் கண்டினியூ பண்றாங்க. ஸோ நல்லா கிளாஸை கவனிங்க. எப்பயும் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் தான். தேவையில்லாம அன்மியூட் ஆகக்கூடாது. சரியா? ஏதாவது நீடுனா அன்மியூட் ஆகிட்டு திரும்ப உடனே மீட்டுக்கு வந்துடணும். சரியா? இந்த கிளாஸ் நல்லா கவனிங்க. சார் சில பாயிண்ட் சொன்ன பிறகு சரியா கவனிக்காம இல்ல உங்க சைடு நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குது, திரும்ப அதை நீங்க சொல்லும் போது டைம் வேஸ்ட் ஆகுது. அவே கொஞ்சம் கான்சியஸா கவனிங்க. அப்படி ஏதாவது மிஸ் ஆனா அடுத்த நம்ம லிங்க் வரும்ல, அப்ப கூட நீங்க பாத்துக்கோங்க. சரியா? ரைட் சார். தேங்க்யூ சார். கண்டினியூ பண்ணலாம் சார் நீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஓகே. Good evening to all. Good evening. நம்ம லாஸ்ட் கிளாஸ் இந்திய கல்வி தத்துவ ஞானிகள், இந்தியன் பிலாசபர், வெஸ்டர்ன் பிலாசபர். கம்பல்சரி நம்ம பிஜிடிஆர்பியில் இந்தியன் பிலாசபர்ஸ்ல இருந்து கொஸ்டின்ஸ் மினிமம் 2 கொஸ்டின்ஸ் சார். சில சாப்டர்ல நமக்கு அவுட் ஆன மாதிரி, இந்த சாப்டர்ல நம்ம ஒரு ஃபெமிலியரா இருந்தோம் அப்படின்னா மேக்சிமம் நம்மளால மார்க் எடுக்க முடியும். அது மாதிரி தான் அசலஸ்த நம்ம இந்த வெஸ்டர்ன் பிலாசபர், மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர்கள். அப்போ தத்துவியலின் அடிப்படையில் கல்வி சிந்தனைகள் வந்து கொடுக்கப்பட்டது. அதில் இன்னைக்கு நம்ம இணைய வழி வகுப்புல லைக் ஆன்லைன் கிளாஸ்ல பெஸ்டலாசி அவருடைய கல்வி தத்துவங்களை பற்றி பார்க்க போறோம். அதுக்கடுத்து புரோபேல் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம், அவருடைய கல்வி சித்தாந்தங்கள். அதுக்கு அடுத்ததாக மரியா மாண்டிச்சோரி, ரூசோ, பெஸ்டலாசி, ஏஎஸ் நீல், ஜான் போல்ட்டு, ஜான் டூயி, இப்படி பல்வேறு விதமான மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர்கள் நம்ம பிஎட் படிக்கும் போதும் எம்எட் படிக்கும் போதும் கோர் பேப்பர்ல படிச்சிருப்போம் சார். கல்வி தத்துவ ஞானிகள்னு தனி புத்தகங்களே இருக்கு, எஜுகேஷனல் பிலாசபர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்தியன் பிலாசபர்ஸ்னு தனி புக்ஸுங்க இருக்கு. நம்ம அது மாதிரியான ஒரு ஸ்பெஷலைசேஷன் புக்ஸ்ல இருந்தெல்லாம் கூட நம்ம நோட்ஸ் எடுத்திருக்கோம். பெரும்பாலும் என்ன ஆஸ்பெக்ட்ல கொஸ்டின்ஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த இயர் கொஸ்டின்ஸ்ல அந்த எஜுகேஷனல் பிலாசபர்ஸ் அவர் என்ன பேசிஸ் ஆஃப் பிலாசபி, லைக் ஐடியலிஸ்டா ஆர் ப்ராக்மாட்டிஸ்டா ஆர் நேச்சுரலிஸ்டா ஆர் ஸ்பிரிச்சுவலிஸ்டா, இப்படி ஏதோ ஒரு ஆஸ்பெக்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சார். அப்போ ஒரு சைக்காலஜிஸ்ட், ஒரு எஜுகேஷனிஸ்டுடைய நேம் சொன்னாக்க நம்ம என்ன பண்ணுவோம்னா சடனா இவர் வந்து ஐடியலிஸ்ட் அப்படின்னு, இல்லை இவர் வந்து ப்ராக்மாட்டிஸ்ட், இவர் வந்து நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்போ எக்ஸாம்பிள் ரூசோ அப்படின்னா என்ன சொல்லலாம் நம்ம? ரூசோ அவ்வளவுதான் சார். ஆமா, இயற்கைவாதி, நம்ம நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுவே புரோபேல்னா சொல்லலாம் சார். ரூசோக்கு நெகட்டிவ் எஜுகேஷன் சொல்லலாங்களா சார்? ரூசோக்கு என்ன சார் சொல்லலாம்? நெகட்டிவ் எஜுகேஷன். அது எஜுகேஷனு நம்ம என்ன இப்போ பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்டோம்னா, ஒரு எஜுகேஷனிஸ்ட் இருக்காரு, அவரு பிலாங்கிங் டு என்ன பிலாசபி அடிப்படையில அவர் உருவாக்குனாரு அப்படின்றதான் அவர் உருவானாருன்னு. அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது அவர் வந்து நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு பார்க்குறோம். புரோபேல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா வேணா ஆப்ஷன் சொல்றீங்களா பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ ரியாலிசம், ஆப்ஷன் பி ஸ்பிரிச்சுவலிசம், ஆப்ஷன் சி ஐடியலிசம், ஆப்ஷன் டி பிராக்மடிசம். குட் சார். இப்போ நம்ம மேடம் 4 ஆப்ஷன் சொன்னோடனே கரெக்டா சூஸ் பண்றாங்க, அதுவும் வெல் அண்ட் குட் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இந்த பிஜிடிஆர்பி பொறுத்தளவு நமக்கு ஆன்சர் டிஸ்பிளே ஆகும். அந்த ஆன்சர்ல which is one of the correct answer are the questions. விடை, அந்த வினாவிற்கு உண்டான சரியான விடை எதுன்னு நம்ம தேர்ந்தெடுக்க போறோம். அந்த ஒர்க்கு தான் சார் பண்ண போறோம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணவே தேவையில்ல, ரொம்ப சிம்பிளா இதை அச்சீவ் பண்ண முடியும். ஆனா அதுக்கு கண்டினியூஸ் ப்ராக்டிஸ் வேணும்.
சரிங்களா? இப்போ மேடம் வந்து எந்த ஆஸ்பெக்ட்ல ஐடியலிசம் அப்படின்னு சூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, எக்ஸாம்பிள் ப்ரக்மாட்டிசம்னு ஆப்ஷன் டில சொன்னேன். அப்போ ப்ரக்மாட்டிசம்னு சொல்லும்போது ஜான் டூயி. அதுக்கடுத்து நேச்சுரலிசம்னு ஒரு ஆப்ஷன் சொல்லியிருந்தோம். அது கட்டாயம் ரூசோ, அதுக்கு அடுத்ததாக காந்தி, அதுக்கு அடுத்ததாக ரவீந்திரநாத் தாகூர், இவரெல்லாம் நம்ம அவர்கள்லாம் வராங்க அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ ஸ்பிரிச்சுவலிசம் அப்படின்னாக்கா கட்டாயம் மேலை நாட்டு சிந்தனையாளர்கள் யாருமே ஸ்பிரிச்சுவலிஸ்ட் இல்லை சார். சில இதெல்லாம் நீங்க ஒரு ஒரு ஜென்ரல் ஐடியாலஜி இல்லை. நம்ம இந்தியன் பிலாசபர்ஸ்ல தான் அரவிந்தர் எடுத்துக்கிட்டோம்னாலோ இல்ல சுவாமி விவேகானந்தர் எடுத்துக்கிட்டோம்னாக்கா இவங்க வந்து ஸ்பிரிச்சுவலிஸ்ட்னு சொல்லுவோம். ஆனா வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ்ன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அவங்க யாருமே ஸ்பிரிச்சுவலிஸ்ட் கிடையாது. அப்போ தே ஆர் பிலாங்கிங் டு ஐடியலிசம் ஆர் ரியலிசம் ஆர் பிரக்மாட்டிசம் ஆர் நேச்சுரலிசம், ஏதோ ஒரு கொள்கையின் கீழ் இருக்காங்க. அப்போ அந்த ஆஸ்பெக்ட்ல பார்க்கும்போது இப்போ எக்ஸாம்பிள் பெஸ்டலாசி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா இவர் எஜுகேஷனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எஜுகேஷனல் ரிஃபார்மிஸ்ட்னு. அதனால கல்வி சீர்திருத்தவாதி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் இருக்கு சார். சில சமயங்களில் மேட்ச் 1 மேட்ச் 2 அப்படின்னு போட்டுட்டும் கேட்கலாம். அதனால நம்ம இந்த மேலை நாட்டு சிந்தனையாளர்ல முதலாவதாக பெஸ்டலாசி, ஜோஹன் ஹென்றி பெஸ்டலாசி. இவர் எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா சுவிட்சர்லாந்து. சைக்காலஜிஸ்ட்ல ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட்னு நம்ம ஒருத்தர் படித்தோம். யாருன்னு சொல்ல முடியுமா? வெரி குட், ஜீன் பியாஜே. அப்போ ஜீன் பியாஜே சுவிட்சர்லாந்து இல்லை ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட். அதே மாதிரி பெஸ்டலாசியும் ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட் சார். அதனால பெஸ்டலாசியை நம்ம பிகினிங்ல இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது பெஸ்டலாசினுடைய ஒரு சிறப்பு ஒன்று சொல்லியிருந்தோம். இவருடைய ஸ்பெஷல் ஃபோக்கஸிங் ஆன் எஜுகேஷன். அப்போ அதை பேஸ்ட் ஆன் ஒன் மோர் கொஸ்டின்ஸ் இஸ் தேர். எனிபடி யாருக்காச்சும் தெரியுமா? நான் இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கும்போது சொன்னேன் சார். பிரைமரி எஜுகேஷன். குட் சார். இவரை நம்ம ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு படிச்சிருப்போம். ஃபாதர் ஆஃப் எஜுகேஷனல் சைக்காலஜி, கல்வி உளவியலின் தந்தை பெஸ்டலாசி. உளவியலின் தந்தை வில்கம் உண்டு, நவீன உளவியலின் தந்தை சிக்மண்ட் ஃப்ராய்டு, அமெரிக்க உளவியலின் தந்தை வில்லியம் ஜேம்ஸ். அதே மாதிரி கல்வி உளவியல் அப்படின்னு நம்ம வரும்போது அந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா பெஸ்டலாசி இல்லை. அப்போ பெஸ்டலாசி அவர்கிட்ட கேட்கலாம், ஸ்விஸ் சைக்காலஜிஸ்ட். தென் அவருடைய பொன்மொழியாக மோட்டோ லேர்னிங் பை ஹெட், ஹேண்ட் அண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவோம். தலை, கை, இதயம் மூலம் கற்றல். இந்த 3 விஷயத்தையும் நம்ம இந்தியன் பிலாசபர் ஒருத்தர் சொன்னாரு. அவர் யாருன்னு சொல்ல முடியுமா? வெரி குட் சார், காந்திஜி. குட் குட், காந்திஜி. காந்திஜி தான் அந்த கற்றல்ல தலைன்னு நம்ம எதை மீன் பண்றோம் அப்படின்னாக்கா அஜித் அல்ல, பிரைன் சார், மூளை. அதுக்கு அடுத்தது கை, நம்ம பிரைன் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் வித் ஹார்ட். அப்போ லேர்னிங் பை ஹெட், ஹேண்ட் அண்ட் ஹார்ட். நெக்ஸ்ட் இவருடைய புக்ஸ் பார்க்கும்போது இவருடைய புத்தகங்கள், எக்ஸாம்பிள் தி ஈவினிங் ஹவுஸ் ஆர் ஃபார்மிட் ரிட்டன் பை அப்படின்னு கேட்கலாம். இல்லை, ஒரு துறவியினுடைய மாலை பொழுது அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால அதுக்கு அடுத்தது லியோனார்ட் அண்டு எரூட். லியோனார்ட் மற்றும் எரூட், ஆறு லியோனார்ட் அண்டு எரூட். இது இரண்டாவதாக அவர் எழுதிய புத்தகம். தென் தேர்டு கிறிஸ்டோபரும் மற்றும் எலியாவும்.
இல்ல அது நம்ம எலிசபெத் எலியா எலிசபெத். தென் ஃபோர்த்து, the enquiry into the course of nature in the development of human race. இயற்கையாக அருள் மலர்ச்சியில் மனித வளர்ச்சியை பற்றி பரிசீலனை அப்படின்றது தான் the enquiry into the course of nature in the development of the human race. தமிழ்ல என்ன சொல்லுவோம்னா இயற்கையாக அருள் மலர்ச்சியில் மனித உடலின் வளர்ச்சி பற்றி பரிசீலனை என்கொயரிஸ் பரிசீலனை. ஒன்ஸ் அகைன், இயற்கையாக அருள் மலர்ச்சியில் மனித உடலின் வளர்ச்சி பற்றிய பரிசீலனை. இறுதியாக ஹேரோட் தமது குழந்தைகளுக்கு எவ்வாறு கற்பிக்கின்றனர்? Herod teacher her children 1801. ஹெரோட் ஜி வந்து சைலண்ட் வேர்டு, அதனால ஹெரோட் தமது குழந்தைகளுக்கு எவ்வாறு கற்பிக்கின்றனர்? அதனால இந்த பெஸ்டலாசி வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ்ல முதலாவதாக ஹென்றி பெஸ்டலாசி. அவருடைய பிறப்பு சுவிட்சர்லாந்து, 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் கல்வி சீர்திருத்தவாதி. இவருடைய கருத்தாக வாழ்க்கை முறை பற்றிய 4 கோலங்கள், த 4 ஸ்பேர்ஸ் ஆஃப் கான்செப்ட் ஆஃப் லைஃப். இவருடைய பொன்மொழி தலை கை இதயம் மூலம் கற்றல், லேர்னிங் பை ஹெட் ஹேண்ட் அண்ட் ஹார்ட், பிரைன் அண்ட் ஹேண்ட் கோஆர்டினேஷன் வித் ஹார்ட். இவருடைய படைப்புகள் புத்தகங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது முதலாவதாக தி ஈவினிங் ஹவர்ஸ் ஆஃப் ஹெர்மிட், ஒரு துறவியின் மாலை பொழுது என்கின்ற படைப்பு. தென் செகண்ட் ஒன் லியோனார்ட் அண்ட் ஜெருட். மூன்றாவதாக கிறிஸ்டோபர் அண்ட் எலிசபெத், அது கிறிஸ்டோபர் எலியாவும். Then fourth, enquiries into the course of nature in the development of human race. இயற்கையாக அருள் மலர்ச்சியில் மனித உடலின் வளர்ச்சி பற்றி. How Herod teacher her children. ஹேரோட் தமது குழந்தைகளுக்கு எவ்வாறாக கற்பிக்கின்றனர் என்ற படைப்புகள். ஆசிரியர்களே, இதுக்கு முன்னாடி தி ஈவினிங் ஹவர்ஸ் ஆஃப் ஹெர்மிட் ரிட்டன் பை அப்படின்னு கொஸ்டின் கேட்டு ஆப்ஷன் ஏல பெஸ்டலாசி, ஆப்ஷன் பில ஜான் டூயி, ஆப்ஷன் சில ரோசோ, ஆப்ஷன் டில மரியா மாண்டிச்சோரி அப்படின்னு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டுருக்கு.
கரெக்டான ஆப்ஷன் வந்து பெஸ்டலாசி சார். அதனால பெஸ்டலாசி துவக்க கல்வியின் தந்தை என்றும் அழைக்கலாம். தி ஃபாதர் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன் ஆர் ஃபாதர் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னும் சொல்லுவாங்க. சில சமயங்களில் கல்வியலின் தந்தை அப்படின்னாலும் பெஸ்டலாசி தான் சார். இல்லை கல்வி உளவியலின் தந்தை அப்படின்னு சொன்னாலும் பெஸ்டலாசி. அப்போ துவக்க கல்வியின் தந்தை இப்போ நம்ம மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர்ல ரூசோ, புரோபேல், மரியா மாண்டிச்சோரி இந்த மூவரும் முன்பருவ கல்வி சார். ப்ரீ பிரைமரி எஜுகேஷன் முன்பருவ கல்வி சார்ந்த கல்வி கொள்கைகள் சொல்லியிருப்பாங்க. ஆனா பெஸ்டலாசி என்பவர் துவக்க கல்வி பிரைமரி எஜுகேஷன் அதை பற்றிய ஒரு புரிதல். பெஸ்டலாசி நீங்கள் ஒரு சிறிய விதையை தரையில் விதைக்கிறீர்கள், அதன் விதைக்குள் மரத்தின் முழு தன்மையும் உள்ளது என்று தன்னுடைய குறிப்பாக குறிப்பிடுவார். 1769 முதல் 1798 வரை சூரிச் என்ற இடம் அருகில் உள்ள நியூ ஹோப் என்ற பண்ணை வீட்டில் வாழ்ந்தார். பல ஆண்டு காலம் தனிமையில் வாழ்ந்தவர் தான் பெஸ்டலாசி. அதனால் ஆசிரியர்களே சூரிச் அருகில் என்றமா இப்ப எடுத்துக்காட்டாக சென்னை பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகம் சென்னையில் இருக்கு. அதனால சூரிச் பல்கலைக்கழகத்துல பயின்ற கல்வியாளர் பெஸ்டலாசி. அதுக்கு அடுத்ததாக அந்த வீடு நம்ம குறிப்பிட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த வீடு ஏழை குழந்தைகளுக்காக பள்ளியாக மாற்றுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தார். 1799 முதல் 1804 வரை பர்க்டார்ஃபில் ஒரு பள்ளியை நடத்தி வந்தார். 1805 முதல் 1825 வரை யுவர்டன் லெஸ்பெயின்ஸ் என்ற சோதனை பள்ளியின் இயக்குனராக பணியாற்றினார். சில சமயங்களில் the following educationist worked on experimental school அப்படின்னு கேட்டாங்கன்னா, கீழ்கண்ட கல்வியாளரில் சோதனை பள்ளியில் பணியாற்றியவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெஸ்டலாசி சார். அதற்கு அடுத்ததாக பெஸ்டலாசின் கொள்கைகள் இந்த யுவர்டன் லெஸ்பெயின்ஸ் என்ற பள்ளியில் பின்பற்றப்பட்டது. 1882 ஸ்க்விர் சர்ப்ளாட் என்ற வார பத்திரிகையும் துவக்கி இப்பத்திரிகை பின்னாளில் தடை செய்யப்பட்டது என்றும் ஒரு வரலாற்று பதிவு இருக்கு. அதற்கு அடுத்ததாக கல்வி எவ்வாறாக பெறுதல் என்பதை மிக தெளிவா இவர் கொடுத்திருப்பாரு. எப்படி அப்படின்னா, குழந்தைங்க உற்றுநோக்கல் அப்சர்வேஷன். அப்ப உற்றுநோக்கல்னா என்ன? நம் இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள் உற்றுநோக்குதல்னா என்னன்னு சொல்ல முடியுமா? சென்சேஷன் அண்ட் கான்சென்ட்ரேஷன். வெரி குட். நம்ம புலன் உணர்வின் மீது கவன குவிப்பு இல்ல, அதுதான் the focusing on sensory organs, அதுதான் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்லும். இது மட்டும் இல்லாம அனுபவங்களை பெறுதல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகியவற்றை பயன்படுத்தி கல்வி அறிவு பெற வேண்டும் என்று இவருடைய கோட்பாடாக குறிப்பிடப்படுது. அதற்கடுத்ததாக இவரது அடிப்படை கல்வி கோட்பாடானது சொற்களுக்கு முன் பொருள்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. அப்படின்னா காட்சி பொருளிலிருந்து கருத்து பொருள் என்று விவாதிப்போம். காட்சி பொருளிலிருந்து கருத்து பொருள் என்று விவாதிப்போம் சார். அதனால ஆசிரியர்களே முழுவதுமாக பெஸ்டலாசி பத்தி பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து மேலை நாட்டு சிந்தனையாளராக அடுத்ததாக ரூசோ, மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளரான ரூசோ. இவர் பிறந்த இடம் ஜெனீவா, ஆனால் பின்னாளில் பிரான்சுக்கு இடம்பெயர்ந்தார். அதனால்தான் இவரை பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்டவர் அப்படின்னாவே யார சொல்லுவோம்னா ரூசோ தான் சார். ஜான் ஜாக் ரூசோ
ரூசோ. இவருடைய பள்ளி எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, நம் இணைப்பில் இருக்கும் ஆசிரியர்கள், இவருடைய பள்ளி எந்த கோட்பாட்டின் கீழ் உருவாக்கப்பட்டது? குழந்தை மைய கல்வி சார். குழந்தை மைய கல்வி கோட்பாடு. லேர்னிங் பை டூயிங். லேர்னிங் பை டூயிங். இயற்கை கொள்கை. நெகட்டிவ் எஜுகேஷன். நெகட்டிவ் எஜுகேஷன். எதிர்மறை கல்வி. எதிர்மறை கல்வி. தானே கல்வி வந்து எதிர்மறை கல்வி சார். நம்ம என்ன கேக்குறோம்னா, எந்த கோட்பாட்டின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுன்னு கேக்குறோம் சார். கோட்பாடு கேக்குறோம். பிராக்மேட்டிசம் சார். பிராக்மேட்டிசம்ன்றது ஜான் டூயி இல்ல? சரிங்க சார். இப்போ ஆன்சர் என்ன தெரியுங்களா? சமூக ஒப்பந்த கோட்பாடு சார். சோசியல் கான்ட்ராக்ட். சரிங்களா? நம்ம பிஜிடிஆர்பில இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சார். நீங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒரு டைம் ரீட் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும். யூஸ்வலா நெகட்டிவ், இவருடைய எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லும்போது நெகட்டிவ் எஜுகேஷன் சொல்லுவோம். அதே மாதிரி சைல்டு சென்டர் எஜுகேஷன் சொல்லுவோம். இது எல்லாம் எதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது அப்படின்னா, சோசியல் கான்ட்ராக்ட் சார். தமிழ்ல சமூக ஒப்பந்த கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதனாலதான் ரூசோ வாஸ் எ கிரேட் எஜுகேட்டர்ஸ் ஆஃப் 18th century. 18ஆம் நூற்றாண்டில் மிகச்சிறந்த ஒரு கல்வியாளர் சார் ரூசோ இல்ல? அதனால இவர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃபாதர் ஆஃப் சைல்டு சென்டர் எஜுகேஷன். ஃபாதர் ஆஃப் சைல்டு சென்டர் எஜுகேஷன், குழந்தை மைய கல்வியின் தந்தை என்று அழைப்போம். பல இடங்களில் வேலை செய்த ஒரு திறன்மிக்க கல்வியாளர். 1728 ஜெனீவாவிலிருந்து கத்தோலிக்க திருச்சபை சேர்ந்தார் என்றும், இவருடைய கூடுதல் சிறப்பாக இவரை நாம் குழந்தை உளவியலின் தந்தை, ஃபாதர் ஆஃப் சைல்டு சென்டர் எஜுகேஷன், இதுல குழந்தை உளவியலின் தந்தை அப்படின்னு நம்ம நோட்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல குழந்தை மைய கல்வியின் தந்தை அப்படின்னு எழுதிங்க. அது வந்து டைப்பிங் எரர் ஆயிடுச்சு. குழந்தை மைய கல்வியின் தந்தை. அப்ப உளவியல் என்ற வார்த்தையை அடிச்சிருங்க சார். கல்வி முறையாக குழந்தை மைய கல்வி, சைல்டு சென்டர்ட் எஜுகேஷன், இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். அதுக்கடுத்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல நெகட்டிவ் எஜுகேஷன் சார். ஹூ வாஸ் அட்வொகேட் அபவுட் நெகட்டிவ் எஜுகேஷன்? யார் எதிர்மறை கல்வியை பற்றி விவாதித்தது அப்படின்னும் போது ரூசோ. நெகட்டிவ் எஜுகேஷன், தமிழ்ல எதிர்மறை கல்வி. அதற்கு அடுத்ததாக இவர் நேச்சுரலிஸ்ட் சார், ஒரு இயற்கைவாதி. இது மட்டும் இல்லாம அந்த சைல்டு சென்டர் அப்படின்றத பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட் சென்டர்ட் மெத்தட், மாணவர் மையமான கற்பித்தல் முறை. அதற்கு அடுத்ததாக கல்வியின் 3 நிலைகளை பத்தி இவர் குறிப்பிடுறாரு. There are 3 stages. அப்ப அந்த 3 நிலைகள் என்ன அப்படின்னாக்கா, ஒன்னு நேச்சுரல் டெவலப்மெண்ட், இயற்கையின் வளர்ச்சி. பிசிக்கல் டெவலப்மெண்ட், உடல் வளர்ச்சி. நெகட்டிவ் எஜுகேஷன், எதிர்மறை கல்வி. அடுத்து ஒரு இவருடைய சார்ந்த ஒரு புரிதலுக்காக அவருடைய ஃபேமிலி பத்தி நோட்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்களா. 1845 பாரிஸில் தெராசா லீ வாசியூரை சந்தித்தார் என்றும், இவருக்கு 5 குழந்தைகள் இருக்கு சார். 1768 தெராசாவை திருமணம் செய்தார். நம்ம தெராசான்னு சொல்வது அன்னை தெராசா கிடையாது, தெராசா என்று பெயர் கொண்டவர். அந்த பெண்ணை திருமணம் செய்து 5 குழந்தைகள். பின்னாளில் அவருடைய மனைவி மரிக்க 5 குழந்தைகளும் வளர்க்க முடியாத ஒரு இக்கட்டான கட்டத்தில் தள்ளப்பட்டார் ரூசோ. அப்படி வளர்ந்த ரூசோ தான் பின்னாளில் குழந்தைகளை எவ்வாறாக வளர்க்க வேண்டும் என்று 5 புத்தகங்களை பல்வேறு நிலைகள்ல எழுதி இன்னைக்கு வேர்ல்டு வைடா எல்லா நாடும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு கற்றல் கோட்பாடு அப்படின்னாக்கா அந்த சோசியல் கான்ட்ராக்ட், சமூக ஒப்பந்த கோட்பாடு. அதனால எல்லா நாடுகளிலும் குழந்தை மைய கல்வி உண்டு, சைல்டு சென்டர் எஜுகேஷன் இல்ல. இவருடைய படைப்பாக கலை மற்றும் அறிவியல் பற்றிய சொற்பொழிவு,
டிஸ்கோர்ஸ் ஆன் த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். 1849 கட்டுரைக்காக டி ஜோன் அகாடமி இலக்கிய பரிசு வழங்கியது. 1762 சோசியல் கான்ட்ராக்ட் மற்றும் எமிலி வெளிவந்தது. ஆசிரியர்களே, ரூசோவின் நூல்களின் பெயர் அப்படின்னாக்கா there are two kinds. இப்போ எக்ஸாம்பிள் எமிலி ரிட்டன் பை அப்படின்னு கேட்டாங்கன்னா ரூசோ சார், ஜாக் ரூசோ, எமிலி. அதே மாதிரி சோசியல் கான்ட்ராக்ட் சமூக ஒப்பந்தம், நீங்க எமிலின்னு தமிழ்லயே எழுதுங்க. இது மட்டும் இல்லாம அந்த பிரெஞ்சு புரட்சியினுடைய தாரக மந்திரத்தை ஒரு அழகா சொல்லியிருப்பாரு. என்னன்னா, சுதந்திரம் லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி சமத்துவம், சகோதரத்துவம் பெட்டர்னிட்டி, இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஜிகேல நீங்க படிப்பீங்க, இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதனுடைய முகப்புரை அப்படின்னு ப்ரீஆம்பல்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. முகப்புரை ப்ரீஆம்பல். அந்த ப்ரீஆம்பல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, பெட்டர்னிட்டி அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாரு. இது எங்கிருந்து சார் அவர் எடுத்தது அப்படின்னா, பிரெஞ்சு புரட்சியினுடைய தாரக மந்திரத்துல இருந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷனுடைய ப்ரீஆம்பல்ல அழகா இந்த வரைவு குழுவின் தலைவர்களோடு ஒன்றாக சேர்ந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் என்பவர் மிகச்சிறப்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற இந்த லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி, பெட்டர்னிட்டியை எழுதியிருப்பாரு. இது எங்கிருந்து அப்படின்னாக்கா ரூசோவினுடைய பிரெஞ்சு புரட்சியினுடைய தாரக மந்திரம். அதனால ரூசோ பயிற்சியால் சிறந்த குடிமக்களை உருவாக்க முடியும் என்பது. இதனைத் தொடர்ந்து இவருடைய கற்பித்தல் முறையாக உற்றுநோக்கல் மற்றும் சுய அனுபவங்கள், அப்சர்வேஷன் மற்றும் செல்ஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சுய அனுபவம். அதனால உற்றுநோக்கல் முறை பின்பற்றப்பட்ட ஒரு துவக்க கல்வி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இவருடைய துவக்க கல்வி மற்றும் அல்லது குழந்தை மைய கல்வி, சுய அனுபவங்கள். இந்த சுய அனுபவத்தை சார்ந்துதான் இப்போ நம்ம தமிழகத்துல இந்தியாவில் ABL, ALM, ஆக்டிவ் பேர்ஸ்டு லேர்னிங், ஆக்டிவ் லேர்னிங் மெத்தட் அப்படின்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பிளேவே மெத்தட், விளையாட்டு வழிமுறை. யூஸ்வலா பிளேவே மெத்தடுன்னு கேட்டாங்கன்னாக்கா, ஹூ வாஸ் இன்ட்ரோடியூஸ்டு பிளேவே மெத்தட்? ஆப்ஷன் A ரூசோ, ஆப்ஷன் B ப்ரோபேல், ஆப்ஷன் C மரியா மாண்டிசோரி, ஆப்ஷன் D ஹோல்ட். என்ன சார் ஆப்ஷன் இருக்கலாம்? குட், ப்ரோபேல் தான் கரெக்ட். ரூசோ சொல்லக்கூடாது. ரூசோ அந்த சைல்டு சென்டர் எஜுகேஷன்ல என்ன டைப் ஆஃப் மெத்தடாலஜி இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இல்ல என்ன முறையில கற்பிக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அதுதான் சார் உற்றுநோக்கல் மற்றும் சுய அனுபவமும், அதுக்கடுத்து விளையாட்டு வழிமுறையும். ஆனா விளையாட்டு வழிமுறையை கண்டறிந்தது யார் அப்படின்னாக்கா ப்ரோபேல், பிளேவே மெத்தட் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். நெக்ஸ்ட் பாருங்களேன், லேர்னிங் பை டூயிங், செய்து கற்றல். இது யார் சார் சொல்லியிருக்கலாம்? ஜான் டூயி. தானே கண்டறியும் முறை அல்லனா டிஸ்கவரி மெத்தட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிஸ்கவரி மெத்தட் யார் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல முடியுமா? மரியா மாண்டிசோரி சார். மரியா மாண்டிசோரி டைட்டாட்டிக் அப்பரேட்டஸ், உணர்வு கல்வி முறை. ஜான் டூயி என்ன சொல்றோம்னா லேர்னிங் பை டூயிங். டிஸ்கவரி என்ன க்ளூ என்ன சொல்லிட்டோமா, அவர் ஒரு சைக்காலஜிஸ்ட் சார். ஸ்கின்னர். வெரி குட் சார், ப்ரூனர். அப்பனா இப்ப மேடம் பாருங்க, நம்ம அடுத்த க்ளூ கொடுத்த உடனே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. இதுவும் வெல் அண்ட் குட் சார். ஏன்னா நான் அங்க பொறுத்தளவு ஃபில் இன் த பிளாங்க்ஸ் கிடையாது, சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இல்ல அப்ஜெக்டிவ் கொடுத்துருப்பாங்க, நீங்க கொஸ்டின்ஸை ரீட் பண்ண உடனே உங்களுடைய பேஸ்ட் ஆன் த எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்தின் அடிப்படையில சரியா சூஸ் பண்ணலாம். நான் சைக்காலஜி நடத்தும் போது கான்செப்ட் ஃபார்மேஷன், கருத்து உருவாக்கம் அப்படின்னு நம்ம படிச்சோம். அந்த கான்செப்ட் ஃபார்மேஷன்ல யாரை பத்தி படிச்சிருந்தோம் அப்படின்னாக்கா, யாரை பத்தி படிச்சோம்? ப்ரூனர் சார். ப்ரூனர் தான் இன்ஆக்டிவ், ஐகானிக், சிம்பாலிக் அப்படின்னு படிச்சிருப்போம். தேர் ஆர் 4 பிரின்சிபல். ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்துருப்போம். தென் ஸ்ட்ரக்சர்ல இருந்து ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட்,
லாஸ்டாகவும், தென் செயினிங் அப்படின்றது தேர்டாகவும், ப்ரிப்பரேஷன்ன்றது ஃபர்ஸ்டாகவும், ப்ரிப்பரேஷன், ஸ்ட்ரக்சர், சீக்வன்ஸ், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்னு தேர் ஆர் 4 பிரின்சிபல், 4 விதமான கொள்கைகளை வந்து குறிப்பிட்டிருப்பாரு சார். அதை முடிச்ச பிறகு எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் கான்செப்ட் லேர்னிங் அப்படின்றதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா டிஸ்கவரி மெத்தட், டு இன்ட்ரோடியூஸ் டிஸ்கவரி மெத்தட் அப்படின்னு தான் சார் படித்தோம். சரிங்களா? அதனால அந்த இடம் இருக்கலாம். அடுத்ததாக எமிலி என்ற ஒரு புத்தகம் இருக்கு, நீங்க கவனிச்சிருப்பீங்க. சோசியல் கான்ட்ராக்ட் அப்படின்றது மாதிரி அடுத்து எமிலி, இவருடைய புத்தகமாக எமிலி. அந்த எமிலியில there are 5 areas there. ஒன்னு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா புத்தகம் 1, புத்தகம் 2, புத்தகம் 3, புத்தகம் 4, புத்தகம் 5ன்னு பிரிச்சுக்கிறோம். புக் 1, 2, 3, 4ன்னு. அது எப்படி சார்னா பேஸ்ட் ஆன் த ஏஜ் குரூப். அப்போ பேஸ்ட் ஆன் த ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் இன்ஃபான்சி, குழவி பருவம், அதுக்கு அடுத்தது தி ஏஜ் ஆஃப் நேச்சர், இயற்கையின் வயது, முன்குமர பருவம் 12 to 15, ப்ரீ அடலசன்ஸ் 12 to 15. நெக்ஸ்ட் பியூபர்ட்டி, பருவமடைதல், பியூபர்ட்டி. தென் முதுமை பருவம், அடல்ட்ஹுட், 20 வயதுக்கு மேல் நாம் முதுமை பருவம் என்று இந்த புத்தகத்துல சோபி என்ற பணிப்பெண், அந்த எமிலி என்ற ஒரு டிராமா, அந்த மிக உலகளவு ஃபேமஸாக பார்க்கப்பட்ட எமிலி, அதுல சோபின்ற ஒரு பணிப்பெண்ணுக்கு என்ன முறையிலெல்லாம் கல்வியை கற்பிக்கலான்னு அவ்வளோ அழகா ரூசோ கொடுத்திருப்பாரு சார். அதுல குழவி பருவத்துல பாருங்களேன், மனிதர்களின் நற்குணம், தவறான செயல்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல். இது யாருடைய பங்களிப்பு அதிகமாக இருக்கும்னா பெற்றோரினுடைய பங்களிப்பு. ஏன்னா குழந்தை பிறந்ததிலிருந்து 2 ஆண்டுகள், அதனால் அந்த குழந்தை அந்த பிறந்ததிலிருந்து 2 ஆண்டுகளில் என்ன முறையில் மனிதர்களின் நற்குணம், தவறான செயலிலிருந்து குழந்தைகளை பாதுகாத்தல் உருவாகும் அப்படின்னா சங்கீதம் மற்றும் நடனம் சார். அதுதான் நம்ம பிராக்கெட்ல போட்டிருக்கோம் இல்ல, மியூசிக் அண்ட் டான்ஸ். அடுத்ததாக 2 வயது 2 to 12 வரை இயற்கையின் வயது, கல்வி, பள்ளி சூழல், சுய ஊக்குவித்தல், ஒழுக்கம் மற்றும் உடற்கல்வி பற்றியது. அதனால் புலன்களின் நேரடி அனுபவத்தின் மூலமாக இவற்றை கற்பிக்கப்பட முடியும். சப்போஸ் புலன் உணர்வு அல்லது தொடு உணர்வு அனுபவத்தின் மூலம் கற்பித்தல் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ரூசோ, ஆப்ஷன் பி மரியா மாண்டிசோரி. நீங்க ஜெனரலா என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கன்னா சென்சரி அப்ரோச், புலன் அணுகுமுறை, அது தொடு உணர்வு, டச்சிங் சென்ஸ். அடுத்து முன்குமர பருவம் 12 முதல் 15 வயது வரை முன்குமர பருவம். ஆசிரியர்களே, அறிவார்ந்த கல்வி, புவியியல், அறிவியல், வரலாறு மற்றும் பிற பாடங்களை கற்றுக்கொள்ளுதல், புவியியல், வான சாஸ்திரம் போன்றது முன்குமர பருவத்துல கற்பிக்கப்படுவதாகவும் அந்த புத்தகத்தில் 4வது புத்தகத்தில் பருவம் அடைதல், பியூபர்ட்டி, சமூக மனப்பான்மை மற்றும் மதம் சார்ந்தது, சமூக உணர்வு மற்றும் சமூக தொடர்பு, இறுதியாக முதுமை பருவம், அடல்ட்ஹுட் 20, அன்பு, பெண் கல்வி, இலக்கியம் மற்றும் நாடகத்தின் மூலம். அப்ப பெண் கல்வியை பற்றி குறிப்பிட்ட புத்தகம் வந்து முதல் புத்தகமா, 2வதா அல்லது 3வதா அல்லது 5ஆ அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்தாங்கன்னா நீங்க 5வது புத்தகம் அப்படின்னு நோட் பண்ணுங்க சார். முழுவதுமாக நாம் பார்த்துட்டோம். ஜான் ஜாக் ரூசோ அப்படின்றவர் ஜெனீவா நாட்டை சார்ந்தவர். இறுதியாக பிரான்சில் பிரெஞ்சு புரட்சிக்கு வித்திட்டவர் இவர்தான். 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த மிகச்சிறந்த கல்வியாளர். குழந்தை மைய கல்வி என்று சொல்லக்கூடிய சைல்டு சென்டர் எஜுகேஷன், எதிர்மறை கல்வி நெகட்டிவ் எஜுகேஷன், இயற்கை கல்வி நேச்சுரலிசம், மாணவர் மைய கல்வி ஸ்டூடெண்ட் சென்டர் மெத்தட், அப்படி இல்லைன்னா ஃபாதர் ஆஃப் சைல்டு சென்டர் எஜுகேஷன், குழந்தை மைய கல்வியின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் இவர்தான். அதனால் ஆசிரியர்கள் இவருடைய 3 கல்வி சிந்தனை, நேச்சர் டெவலப்மெண்ட், பிசிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் நெகட்டிவ் எஜுகேஷன். அடுத்ததாக ஃப்ரெட்ரிக் வில்ஹெல்ம் அகஸ்ட் ப்ரோவேல், அடுத்து ஒரு இம்பார்ட்டன்ட் எஜுகேஷனிஸ்டாக. சொல்லுங்க சார். முன்பருவ கல்வி ரூசோக்கு வருமா சார்? ரூசோ அதுல வருவாரா சார்? முன்பருவ
ஆமா சார். ரூசோ வந்து நம்ம முன்பருவ கல்வி, அதுக்கு அடுத்ததாக புரோபேல் முன்பருவ கல்வி, அதற்கு அடுத்து மரியா மாண்டிச்சோரி முன்பருவ கல்வி சார். தேங்க்யூ சார். குட் சார். புரோபேல் பாருங்க, எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னா ஜெர்மன். அப்போ இவர் எந்த நூற்றாண்டு அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணும்போது பெரும்பாலும் புரோபேலையும் என்ன நம்ம சொல்லுவோம் அப்படின்னா 18ஆம் நூற்றாண்டை சார்ந்த கல்வியாளர் அப்படின்னு தான் சொல்லுவோம். இல்ல ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்க ஃபர்ஸ்டே நம்ம ரூசோவை பார்த்தோம் இல்லை, ரூசோ எதன் அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரலிஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டோம் இல்லை. இதுக்கு முன்னாடி பெஸ்டலாசி அப்படின்னு பார்க்கும்போது பெஸ்டலாசி அப்படின்னு சொல்லும்போது நம்ம சோசியல் எஜுகேஷனிஸ்ட் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்ததாக புரோபேல் வந்து யாரு சார் அப்படின்னா அப்சல்யூட் ஐடியலிஸ்ட்னு சொல்லுவாங்க சார். ஐடியலிஸ்ட் அதை கூட என்ன சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட் ஐடியலிஸ்ட்னு வாங்க. அப்படின்னா முழுமை கருத்து கொள்கைவாதி, முழுமை கருத்து கொள்கைவாதி. இங்கிலீஷ்ல அப்சல்யூட் ஐடியலிஸ்ட், IDEALIST, ஐடியலிஸ்ட். சில சமயங்கள் தமிழ்ல ஐடியலிஸ்ட் அப்படின்னு எழுதுவாங்க சார். இல்ல 21 ஏப்ரல் 1782 ஜெர்மனியில பிறந்தார். 21 ஜூன் 1852 ஜெர்மனியில இறந்தார். 70 ஆண்டு காலம் இவருடைய வாழ்க்கையாகவும். இவரைத்தான் நாம் கிண்டர்கோடனின் தந்தை, ஃபாதர் ஆஃப் கிண்டர்கோடன், ஃபாதர் ஆஃப் கிண்டர்கார்டன். அப்ப கிண்டர்கார்டன் என்பது எதை சார்ந்ததாக இருக்கும் அப்படின்னா செயல் வழி கல்வியை சார்ந்தது. அங்க ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிடுங்க. செயல் வழி கல்வி சார்ந்தது. ஆக்டிவ் எஜுகேஷன், இந்த ஆக்டிவ் லேர்னிங்ன்றோம்ல அது மாதிரி. ஃபாதர் ஆஃப் கிண்டர்கார்டன். நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின் சார், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா கிண்டர்கார்டனின் தந்தை அல்லது கிண்டர்கார்டன் என்ற பள்ளியை உருவாக்கியது அப்படின்னு கேட்கறது. இப்போ கார்டன் அப்படின்றோம் இல்லை, குழந்தை பூங்கா அப்படின்றது. அதனால ஆசிரியர்களை கார்டனர் அப்படின்வாங்க, கார்டனர் தோட்டக்காரர் அப்படின்றது. அதனால ஆசிரியர்களே இங்கே புரோபேல் அவருடைய படைப்புகள் ரிட்டன் பை லைக் ஃபர்ஸ்ட் என்ன சொல்றோம்னா தி எஜுகேஷன் ஆஃப் மேன், மனிதனின் கல்வி. தமிழ்ல மனிதனின் கல்வி, தி எஜுகேஷன் ஆஃப் மேன். 1826 போட்டிருக்கோமா? தமிழ்ல மனிதனின் கல்வி. அடுத்த படைப்பு பாருங்க, பெடகாஜிஸ் ஆஃப் கிண்டர்கார்டன். குழந்தை பூங்கா பள்ளியின் கற்பித்தல்கள். குழந்தை பூங்கா பள்ளியின் கற்பித்தல்கள் அப்படின்னு போடுங்க, கற்பித்தல்கள். அடுத்து மூன்றாவது படைப்பு இருக்கு பாத்தீங்களா? இதுவும் நமக்கு ஏற்கனவே பிஜிடிஆர்ல கேட்டாங்க சார். என்னன்னா மதர் பிளேஸ் அண்ட் நர்சரி ரைம்ஸ் ரிட்டன் பை. அன்னை விளையாட்டும் செவிலி பாடல்களும். ஒன்ஸ் அகைன், அன்னை விளையாட்டும் செவிலி பாடல்களும். அடுத்ததாக எஜுகேஷன் பை டெவலப்மெண்ட், படிப்படியான வளர்ச்சி மூலம் கல்வி. படிப்படியான வளர்ச்சியின் மூலம் கல்வி.
ஏன்னா எஜுகேஷன் பை டெவலப்மெண்ட். அப்படி இல்லைன்னா மேம்பாட்டின் அடிப்படையிலான கல்வி அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். மேம்பாட்டின் அடிப்படையிலான கல்வி. அதுக்கடுத்து இவருடைய புகழ் வாழ்ந்த ரைம்ஸுங்க இருக்கு. அதுல ஒரு ரைம்ஸ் என்னன்னா ஜாக் அண்ட் ஜில்லு. ஜாக் அண்ட் ஜில்லு. அடுத்ததாக அம்டி தம்டி. இது நம்ம பிஜிடிஆர்ல ஏற்கனவே கேட்டிருந்தாங்க சார். அம்டி தம்டி அவருடைய அடுத்து குழந்தைகளுக்கான ரைம்ஸா அம்டி தம்டி. அதுக்கடுத்து பிஜிடிஆர்பில சென்ட்ரல்லா இதுவும் கேட்டுட்டாங்க சார். நர்சரி ரைம்ஸ். ஆசிரியர்களே ஜாக் அண்ட் ஜில்லு, அம்டி தம்டி, சிண்ட்ரெல்லா இது மூன்றும் நர்சரி ரைம்ஸ் சார். பெரும்பாலும் கிண்டர் கார்டன் ஸ்கூல்ல இந்த ரைம்ஸ் போட்டு காமிப்பாங்க குழந்தைகளுக்கு. கட்டாயம் போட்டு காமிக்கணும். இப்ப மத்திய அரசாங்கம் புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 2024 ஏற்றுக்கொண்டதின் அடிப்படையில் இந்திய அரசியலமைப்பில் சிறு மாற்றம் இல்ல ரிஃபார்ம் இன் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். என்ன சார்னா இதுவரை கம்பல்சரி எஜுகேஷன் அப்படின்றது பிரைமரி எஜுகேஷன் அப்படின்னு இருந்தது. இப்ப லீட் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃப்ரம் ப்ரீ பிரைமரி, இப்ப முன்பருவ கல்வியிலிருந்து கட்டாய கல்வி அப்படின்னு மாத்திருக்காங்க. அதனால இந்த கிண்டர் கார்டன் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் சார். வாய்ப்பு இருந்ததுனாக்கா கிண்டர் கார்டன் ஸ்கூல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம். உடனடியா அப்ரூவல் தருவாங்க. அப்ப அந்த அழகா அவரு எழுதிய ரைம்ஸுங்களே இருக்கும். குழந்தைங்க ரொம்ப ஜாய்ஃபுல்லான ஒரு லேர்னிங். அதனால நம்ம பிளேவே அப்படின்னு சொல்லுவோம். விளையாட்டு வழி முறையில குழந்தைகள் கற்றுக்கொள்வார்கள். அதுக்கு அடுத்ததாக 1816 துரிஞ்சியாவில் கிறிஸ்கிம் என்ற இடத்துல ஒரு பள்ளியை நிறுவினார். இல்ல அது தமிழ்ல டைப் பண்ணும்போது பூங்கா அப்படின்னு வரணும். குறியில வந்துட்டு இருக்கு குழந்தை பூங்கா. கிண்டர் கார்டன். அடுத்து இந்த யதார்த்த அல்லது கருத்தியல்வாதின்றோமா, கருத்தியல்வாதி இங்கிலீஷ்ல ஐடியலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம் சார். ஐடியலிஸ்ட். The educationist of Probel is dash அப்படின்னு கேள்வி கேட்பாங்க. educationist Probel is dash அப்படின்னு கேட்டு ஆப்ஷன் ஏல ஸ்பிரிச்சுவலிஸ்ட், ஐடியலிஸ்ட், ரியலிஸ்ட், பிரக்மாட்டிஸ்ட். பிரக்மாட்டிஸ்டா? ஐடியலிஸ்ட். ஐடியலிஸ்ட். ஆமா சார், ஐடியலிஸ்ட். அப்சல்யூட் ஐடியலிஸ்ட். கன்ஃபியூஸே ஆகக்கூடாது சார். சரிங்களா? இது மட்டும் இல்லாம இவர் பெஸ்டலாஸின் அணுகுமுறையில கையாண்டார் அப்படின்னும், வாருங்கள் நம் குழந்தைகளுக்காக வாழ்வோம் என்ற கூற்றை குறிப்பிட்டது யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா புரோபேல். இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா? புரோபேல இளமை காலத்துல தன் தாய் இறக்கப்படுகிறார். தாயால் வளர்க்கப்படாத குழந்தை, பள்ளியில் நிராகரிக்கப்பட்ட குழந்தை. எப்படி தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு ஆசிரியர் கற்பிக்கப்படவில்லை, தாய்தான் கற்பித்தார். உலகளவில் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்து இன்று உலகம் சுபிட்சமாக இருக்குன்னா அதுக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் தான் காரணம். அதுல மாற்று கருத்து அல்ல. ஒரு நாள் அவருடைய நினைவுக்காக அமெரிக்க நாடு மிகச்சிறப்பாக அஞ்சலி செலுத்தியது. என்னன்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா, சரியாக 12 மணிக்கு அமெரிக்க மாகாணமே இருளில் முழுகியது. பின்பு 1 நிமிடம் கழித்து அந்த அமெரிக்க மாகாணத்திலேயே வண்ணங்களாக ஜொலித்தது. அப்பொழுது பிரசிடென்ட் குறிப்பிடுகிறார், தாமஸ் ஆல்வா எடிசன் பிறப்பதற்கு முன், அவர் பிறப்புக்கு பின் அப்படின்னு. இதை விட அஞ்சலி செலுத்துறது வேற என்ன முறை இருக்கும் இல்ல? அவ்வளவு அழகா தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு கொடுத்திருப்பாங்க. அதே போல கல்வியாளரான புரோபேலு, அவருடைய தந்தையார் வளர்ப்பு அவரு கூட அந்த அளவுக்கு பண்ணல அப்படின்னு தான் சொல்லப்படுது. இது என்ன, இவர் என்ன பக்கத்து வீட்டுக்காரா இருப்பாரா, இவர் எப்படி இதெல்லாம் சொல்றாரு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. அவருடைய புக்ஸ் அவரை சார்ந்த புத்தகம், அவருடைய வாழ்க்கை வரலாறு நீங்க எடுத்து பார்க்கும்போது அவ்வளவு சுவாரஸ்யமா, அவ்வளோ கஷ்டங்களை தாண்டி இன்னைக்கு இந்த முன்பருவ கல்வி குழந்தை எப்படி வளர்க்கிறதுன்றத கல்வியின் மூலமாக வளர்த்தெடுத்தல குறிப்பிட்டிருப்பார் புரோபேல். அதனால ஆசிரியர்களே, எதுக்காக நான் இவ்வளவு பேசுறேன்னா, வாருங்கள் நம் குழந்தைகளுக்காக வாழ்வோம் என்ற மிக உயரிய சிந்தனை இல்ல. குழந்தை இது என்ன அப்படின்னு கேட்கும், பெற்றோராக இருப்பாங்க, பதில் சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பதில் சொன்னதை வச்சு
சரி, இது என்னன்னு கேட்பாங்க. அடுத்து பதில் சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்த கேள்வி கேட்கும் அந்த குழந்தைய. பெற்ற பெற்றோராக இருந்தாலும் பட்டென்று ஒரு ஒரு அடியை போடுவோம். சும்மா வரமாட்டியா, தொண்ணு ஏதோ கேட்கிற. ஆனால் அது மாதிரி செய்யக்கூடாது என்பதுதான் புரோபேலினுடைய வாதம் சார். அதனால்தான் அவர் என்ன சொல்றாருன்னா, குழந்தைக்காக தான் நம்ம வாழணுமே தவிர நமக்காக குழந்தை வாழக்கூடாது அப்படின்றது தான். அதனால இவருடைய கருத்துக்கள் 2 மிக செம்மையான நிகழ்வு அப்படின்னு சொல்லுவோம். ஒண்ணு வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு சொல்லுவோம் சார். வேற்றுமையில் ஒற்றுமை. இன்னொன்று வளர்ச்சி கோட்பாடு அப்படின்னு சொல்லுவோம். வளர்ச்சி கோட்பாடு. The unity in diversity. யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை. இவருடைய 2 கருத்துக்கள். அடுத்ததாக தியரி ஆஃப் டெவலப்மெண்ட், வளர்ச்சி கோட்பாடு. சைக்காலஜில வளர்ச்சி பற்றி நம்ம படிக்கும்போது வளர்ச்சி நிலைகள் அப்படின்னா யாரை பத்தி படிச்சோம்? நினைவு வருதுங்களா? டேவிட் கஸ்ட் என்ற ஒரு வளர்ச்சி சார் செயல் நான் வளர்ச்சி நிலை என்று கூறுகிறேன். டெவலப்மெண்டல் ஸ்டேஜ்ன்றது வேறு, டெவலப்மெண்டல் காஸ்ட்ன்றது வேற சார். ஹர்லாக் என்றவர், எபிங்காஸ் இல்ல ஹர்லாக். ஹர்லாக் தான் 10 நிலைகளை குறிப்பிடுவார். நான் அப்போ அதை நடத்தும் போது உங்களுக்கு வைரமுத்து வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கோ பாட்ஷா படத்துல பாடலை எழுதியிருப்பார். ஷேக்ஸ்பியரு வாழ்க்கையை 7 நிலையாக குறிப்பிட்டிருப்பார் அப்படின்னு தொடர்படுத்தி உங்களுக்கு சொன்னேன். ஆனா அப்படி இருந்தும் நான் மறந்துட்டு இருக்கோம். சரி சார், எனிவே இந்த இடத்துல அவருடைய கருத்துக்கள்ல வளர்ச்சி கோட்பாடு. அடுத்ததாக விளையாட்டு பொருட்கள் மற்றும் செயல்பாடுகள் மூலம் கிண்டர்கார்டன் கல்வி முறையை மேம்படுத்தினார். அதனால ஒற்றுமையில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார். ஒற்றுமையில் மிகுந்த நம்பிக்கை வைத்திருந்தார் என்றுதான் நாம் பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்ததாக அவருடைய கல்வி தாக்கங்கள் சார். இவருடைய கல்வி முறையின் அடிப்படையில் எஜுகேஷனல் இம்ப்ளிகேஷன் ஆர் எஃபெக்ட் ஆன் எஜுகேஷன். இவரின் இறப்புக்கு பின் கிண்டர்கார்டன் முறை பிரிட்டன் முழுவதும் பரவியது. அது மட்டுமா, உலகம் முழுக்க இவருடைய கல்வி செயல்படுகிறது. அதனால குழந்தையின் கல்வியில் செல்ஃப் ஆக்டிவிட்டி, பிளே, இது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சார். சுய செயல்பாடு என்பதை பற்றி குறிப்பிட்டவர். வாஸ் அட்வொகேட் அபவுட் த செல்ஃப் ஆக்டிவிட்டி அப்படின்னு இதுக்கு முன்னாடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சுய செயல்பாடு, செல்ஃப் ஆக்டிவிட்டி. அடுத்ததாக மற்றும் விளையாட்டு, பிளேவே ஆகியவை முக்கிய காரணிகளாக நம்ம பார்க்கிறோம் சார். There are 2 important factors in kindergarten. அடுத்ததாக பரிசுகள் பொம்மைகள். இது நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல கேட்டுட்டாங்க சார். பரிசுகள் பொம்மைகள், பரிசுகளை பற்றியும் அல்லது வண்ண வண்ண பொம்மைகளை பற்றி கல்வி முறையில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னும் போது புரோபேல். அடுத்து தொழில்கள், விளையாட்டுகள் மற்றும் செயல்பாடுகள், ஜான் டூயி. புரோபேலின் கருத்துக்களோடு பொருந்தி காணப்பட்டார். ஜான் டூயி சிகாகோ பல்கலைக்கழகத்தில் உள்ள மாதிரி பள்ளியில் தன்னுடைய கருத்துக்களை செயல்படுத்தினார். நர்சரி பள்ளி ஆசிரியர்களுக்கு பெர்லியன் பயிற்சி வழங்கப்படுகிறது என்று இன்றளவும் சொல்லப்படுது மேலை நாடுகள்ல. கிண்டர்கார்டனுடைய முக்கிய அம்சங்கள்: சுயமான செயல், செல்ஃப் ஆக்டிவிட்டி. இரண்டாவதாக கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல். 3 சமூக பங்கேற்பு, சோசியல் பார்ட்டிசிபேஷன். பாருங்க, சமூக பங்கேற்பு அப்படின்னா புரோபேல் சார். சமூக ஒப்பந்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ரூசோ சார். சரிங்களா? அதனால இதை நீங்க வேணா ஷார்ட்டா கூட எஸ்சிஎஸ் அப்படின்னு கூட நினைவு வச்சிங்க. இவருடைய முக்கிய அம்சம், ஏன்னா இந்த எஸ்சிஎஸ்ல இருந்து இம்பார்ட்டண்டா கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. கிண்டர்கார்டனுடைய முக்கிய அம்சம் the salient features of kindergarten: self activity, creativity, social participation.
சுயமான செயல், செல்ஃப் ஆக்டிவிட்டி, படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி, படைப்பாற்றல்னாலும் ஆக்கத்திறனாலும் ஒண்ணுதான் சார். சமூக பங்கேற்பு, சோசியல் பார்ட்டிசிபேஷன். இவர் 1840 ஜூன் 28 முதல் கிண்டர் கார்டன் பள்ளியை திறந்தார். குழந்தைகளுக்கான பூங்கா என அழைக்கப்படுவதுதான் கிண்டர் கார்டன். இங்கு பணியாற்றிய ஆசிரியர்களை தோட்டக்காரர்கள் என அழைக்கப்பட்டனர். கார்டனர், இங்கிலீஷ்ல கார்டனர். நீங்க எப்படி வேணா நினைவு வச்சீங்கன்னா, பூங்காவில் யார் இருப்பா? கார்டனர் தானே இருப்பாங்க. அப்ப குழந்தை வந்து பூங்கா மாதிரி, பூங்காவை பராமரிப்பது போல் குழந்தையை பராமரிக்கப்பட வேண்டும். ரூசோ கூட என்ன தெரியுமா சொல்றாரு? குழந்தைகள் வந்து மலர்கள் போல, ஆசிரியர்கள் வந்து புயல் காற்று வீசுவது போல் நடத்தினா அந்த மலர்ல இருக்கக்கூடிய இதழ்கள் எப்படி வாடி போவோமோ அப்படி குழந்தைகள் வாடி போவாங்க. நீங்க கூட அப்படித்தான் சார் பண்றீங்க, ஓவரா பாடத்தை சொல்றீங்க அப்படின்னு நினைக்க வேணாம். நீங்க எல்லாமே வெல் டெவலப்டு டீச்சர்ஸ் இல்ல, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க நம்ம தோட்டக்காரர்கள் என அழைக்கப்படுகிறார். நம்ம பிஜிடிஆர்பியில் இந்த பேட்டர்ன் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க சார். டீச்சர் ரோல் இன் கிண்டர் கார்டன், டீச்சர் ரோல் இன் நர்சரி எஜுகேஷன், டீச்சர் ரோல் இன் நெகட்டிவ் எஜுகேஷன், டீச்சர் ரோல் இன் ப்ராக்மேட்டிக் எஜுகேஷன், இப்படிலாம் கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது நம்ம ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ தோட்டக்காரர்னு இங்கே பார்த்துட்டோம், மரியா மாண்டிச்சோரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா என்னன்னு பார்த்துருக்கோம் அப்படின்னாக்கா இயக்குனர், டைரக்டர் அப்படின்வோம். சப்போஸ் ஜான் டூயி அப்படின்னாக்கா நம்ம என்னன்னு சொல்லுவோம் ஜான் டூயி. ஜான் டூயி என்ன சொல்றாரு? என்னன்னு சொல்றாரு? செய்து கற்றோம். இல்ல சார், டீச்சர் ரோல் கேக்குறேன் சார். ஆசிரியருடைய பங்களிப்பா அவர் என்ன சொல்றாரு, ஆசிரியர் என்னன்னு அழைக்கிறாரு. இப்ப இவர் வந்து தோட்டக்காரர்ன்றாரு இல்ல சார், யாரு ப்ரோபேல. அது மாதிரி ஜான் டூயி என்னன்னு சொல்றாரு? மரியா மாண்டிச்சோரி சார் என்னன்னு சொல்றோம்? இல்ல சார், கைடு சார், வேற ஒண்ணும் இல்ல. அது நீங்க மறக்கவே தேவையில்லை. எல்லாத்துலயும் ஒரு டிஃபரன்ஷியேட் ஆகும் சார். என்ன பாருங்களேன், இப்ப குழந்தை பூங்கான்றதாக பூங்கா தோட்டக்காரர்னு பாக்குறோம். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா மரியா மாண்டிச்சோரி வந்து ஃபீமேலுங்களா? நம்ம இருக்கிற பிலாசபர்ஸ்லயே ஃபீமேல் யாருன்னா மரியா மாண்டிச்சோரி. அந்த அம்மையாரு பெரும்பாலும் பெண்கள் வந்து வீட்டுல டைரக்டர் மாதிரி தான் இருப்பாங்க, அதுல மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா வீட்டை வந்து இயக்குபவர்களே பெண்கள் தான். அதனால நீங்க பெண் கல்வி தத்துவ ஞானின்றதால நீங்க இயக்குனர் அப்படின்னு நினைவு வச்சுங்க. அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் மெத்தடு, ப்ராப்ளம் சால்விங்கு, எக்ஸ்பிரிமெண்டல் மெத்தடு இல்ல, இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் டீச்சருடைய ரோல் என்னவா இருக்கும்னாக்கா ஜஸ்ட் கைடு தான் சார், இல்ல அசிஸ்ட் டு என்ஹான்ஸ் ரிசர்ச். அந்த ஆய்வுகளை வந்து மேலும் எளிமைப்படுத்துறதுக்காக வழிகாட்டுதல் வந்து செய்வாங்க. சாம்பிளை எவ்வளவு எடுக்கலாம், அந்த சாம்பிளை எடுத்த பிறகு அந்த டெஸ்டிங் லேப் எங்க கொண்டு போகலாம். இப்போ இதுக்கு வந்து பிசிஆர் டெஸ்ட் தான் பண்ணணும், இதுக்கு வந்து எலைசா டெஸ்ட் பண்ணணும், இதுக்கு வெஸ்டர்ன் பிளாட் டெஸ்ட் பண்ணணும், இப்படின்னு போகுமில்ல. அதெல்லாம் நம்ம டைரக்டா பண்ணும்போது தெரியாது, கைடு தான் அப்பப்ப அசிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாரு சார் இல்ல. அப்ப நீங்க மறக்கவே தேவையில்லையே. நீங்க ஒன்ஸ் பிஎட் படிக்கும்போது படிச்சிருந்தா கூட மறக்காமையே நம்ம நினைவில் இருக்குமே எப்பொழுதும். அதை மறக்காம இருக்கிறதுக்கு ஒன் ஆஃப் த டிப்ஸ் என்ன அப்படின்னாக்கா அதை சார்ந்த ஒரு புரிதல் வந்து வேணும்ல, த்ரூ த அண்டர்ஸ்டாண்டிங். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்ன்றது இதுதான். சரிங்க சார். எனிவே, அப்ப தோட்டக்காரர் அதற்கு அடுத்ததாக கிண்டர் கார்டன் 3 வகையாக பிரிக்க, 3 வகை பயன்படுத்தப்படுது. 3 வகைகள் கிடையாது, 3 வகை நிலையாக பயன்படுத்தப்படுது. ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா விளையாட்டு பொம்மைகள் அப்படின்னு சொல்லப்படுது சார். 1 விளையாட்டு பொம்மைகள். அப்போ அந்த விளையாட்டு பொம்மை சாஃப்ட் பால், சிலிண்டரு, அந்த கியூபு, அந்த மேக்ஸ் ஷேப்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எல்லாமே சார். அதுக்கடுத்து ஆரோக்கியமான செயல்பாடுகளுக்கு விளையாட்டு மற்றும் நடனம். இப்போ விளையாட்டு வழிமுறைன்னு இருக்குமா, அப்புறம் டான்சிங்கும் இருக்கு. இயற்கையின் மீதான விழிப்புணர்வை ஊக்குவிக்க தோட்டத்தில் தாவரங்களை கவனித்து வருகின்றனர். அப்போ இயற்கையோடு இணைந்த ஒரு கல்வி அப்படின்னு கேட்டாலும் நம்ம ப்ரோபேல் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அப்போ ஆசிரியர்களே, ப்ரோபேல் இவர்கிட்ட கிண்டர் கார்டனை பற்றி கேள்வி கேட்கலாம். இல்ல முதல் கிண்டர் கார்டன் பள்ளி எப்போது திறந்தார் அப்படின்றது அங்கே கேள்வி இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா இவருக்கு இந்த there are 3 ஆஸ்பெக்ட்: செல்ஃப் ஆக்டிவிட்டி, கிரியேட்டிவிட்டி, சோசியல் பார்ட்டிசிபேஷன். சுய செயல்னு சொல்லலாம்.
செல்ஃப் ஆக்டிவிட்டி. தமிழ்ல வந்து கிரியேட்டிவிட்டியை படைப்பாற்றல் அல்லது ஆக்கத்திறன். அதுக்கு அடுத்ததாக சோசியல் பார்ட்டிசிபேஷன், சமூக பங்கேற்பு. அதற்கு அடுத்ததாக ஆசிரியர்களே ஜான் டூயி, அடுத்து மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளரான ஜான் டூயி, அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் அஸ் வெல் அஸ் த எஜுகேஷனிஸ்ட். இவர் கல்வி உளவியல் சார்ந்த கருத்துக்களையும் தத்துவியல் சார்ந்த கருத்துக்களையும் கூறியவர் தான் ஜான் டூயி. இப்போ ஜான் டூயினாவே ஸ்ட்ரைட்டா ஒரு பிரக்மாட்டிஸ்ட் சார். பிரக்மாட்டிஸ்ட் அப்படின்னா தமிழ்ல பயனுடைமை அல்லது பயனீட்டு கொள்கை அப்படின்னு சொல்லலாம். பயனீட்டு கொள்கை. எஜுகேஷனிஸ்ட் ஜான் டூயி இஸ் டேஷ் அப்படின்னு கேட்டுட்டு ஆப்ஷன் ஏவில் ஐடியலிஸ்ட், பயனளவு கொள்கைவாதி சார். பயனளவு கொள்கைவாதி. பயனுடைமை அல்லது பயனளவு கொள்கை அல்லது பயனீட்டு கொள்கை தமிழ் எப்படி வேணாலும் டிரான்ஸ்லேட் பண்ணலாம். இங்கிலீஷ்ல பிரக்மாட்டிசம் அப்படின்னு இருக்கும் சார். நீங்க தமிழ்ல பார்த்துட்டு இங்கிலீஷ்லயும் பாருங்க, பைலிங்குவல்ல கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அப்ப பிரக்மாட்டிசம். இவர் அமெரிக்கம். 20/10/1859 யுஎஸ் வெர்மாண்ட்ல. இறப்பு கிட்டத்தட்ட 92 ஆண்டுகள் 1952. அதனால இவரை 19ஆம் நூற்றாண்டு கல்வியாளராக நம்ம பார்ப்போம். 19th century. இவருடைய பள்ளி எந்த கோட்பாட்டின் கீழ் உருவாக்கப்பட்டதுன்னா பயனுடைமை அல்லது பயனீட்டு கொள்கை. பயனுடைமை அல்லது பயனீட்டு கொள்கை. இவருடைய படைப்புகளாக மை பெடகாஜிக் கிரீட், அடுத்ததாக தி ஸ்கூல் அண்ட் சொசைட்டி. அண்டு இதை சில சமயங்களில் நம்ம பிஜிடிஆர்பிலே எப்படி கேட்டிருந்தாங்கன்னா தி ஸ்கூல் அண்ட் சொசைட்டியை எஜுகேஷன் அண்ட் சொசைட்டி அப்படின்னு கேட்குறாங்க சார். நீங்க வேணா பிராக்கெட்ல கீழே இருக்கு, குட், அதை அந்த விதின் த பிராக்கெட் போட்டுருங்க சார். தி ஸ்கூல் அண்ட் சொசைட்டின்னு இருக்குங்களா, தி ஸ்கூல் அண்ட் சொசைட்டின்னு இருக்கு. அடுத்து எஜுகேஷன் அண்ட் சொசைட்டின்னு இருக்கு பாருங்க, அதை விதின் த பிராக்கெட்ல போட்டுருங்க சார். விதின் த பிராக்கெட். Then the child and the curriculum, then democracy and education, then experience and education, then how we think, a common faith, the school and the child, then the school of tomorrow. இது நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் சார். பெரும்பாலும் அந்த 30 கொஸ்டின்ஸ்ல இந்த மேலை நாட்டு சிந்தனையாளர் அல்லது நம் இந்திய சிந்தனையாளர்கள்ல அவங்களுடைய படைப்புகள்ல இருந்து, அவங்களுடைய புத்தகத்துல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க சார். அந்த ஆஸ்பெக்ட்ல தி ஸ்கூல் ஆஃப் டுமாரோ, தென் ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர். ஃப்ரீடம் அண்ட் கல்ச்சர். இவரை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன், முற்போக்கு கல்வி. இதுவே முற்போக்கு பள்ளின்னு கேட்டாக்க யார சொல்வீங்க? ஓகே சார், குட். ஏஎஸ் நீல் என்றவர் ப்ராக்ரெசிவ் ஸ்கூல், முற்போக்கு பள்ளி. இதுவே ப்ராக்ரெசிவ் எஜுகேஷன், முற்போக்கு கல்வி. பள்ளி என்பது சமூக நிறுவனம், ஜனநாயக போக்கான பள்ளி, டெமோக்ரசி ஸ்கூல்ஸ். அமெரிக்க தத்துவ ஞானியாகவும் ஜான் டூயி, ஃபாதர் ஆஃப் எஜுகேஷனல் பிலாசபி, கல்வி தத்துவியலின் தந்தையாகவும், கல்வி என்பது சமூக செயல்முறை, கல்வி என்பது வளர்ச்சி, கல்வி என்பது வாழ்க்கைக்கு தயார் செய்வது அல்ல, கல்வி என்பது வாழ்க்கையே என்று ஜான் டூயி குறிப்பிடுகிறார். எக்ஸாம்பிள், who emphasized the education should be social process. யார் ஒரு
யாரு வந்து இந்த கல்வி என்பது ஒரு சமூக செயல் என்று குறிப்பிட்டவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான் டூயிஸ். 1879 பெர்மன் பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெற்றார். இவரு டாக்டர் ஜான் டூயி. டாக்டர் ஜான் டூயி 1884 முதல் 1894 வரை மெக்சிகன் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணியாற்றியவர். 1894 சிகாகோ பல்கலைக்கழகத்தில் சேர்ந்தார். அங்கு அவருடைய பயனுடைமை தத்துவத்தை பயன்படுத்தினார். கேட்கலாம், பயனுடைமை தத்துவம் அல்லது பயனீட்டு தத்துவத்தை எங்கு பயன்படுத்தினார்? சிகாகோ பல்கலைக்கழகம் 1896 ஜனவரி மாதத்தில் சிகாகோ பல்கலைக்கழகத்தில் ஒரு சோதனை பள்ளியை உருவாக்கினார். அப்ப கேள்வி கேட்கலாம், எக்ஸ்பிரிமெண்டல் ஸ்கூல், சோதனை பள்ளியை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்டாக்கா நீங்க யார சொல்லணும் அப்படின்னாக்கா ஜான் டூயி சார். அதனால ஆசிரியர்களே ஜான் டூயி. எக்ஸாம்பிள், டெமோக்ரஸி அண்ட் எஜுகேஷன் புக் ரிட்டன் பை அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா கட்டாயம் ஜான் டூயி. எஜுகேஷன் இஸ் லைஃப் இட் செல்ஃப். என்ன சார்? சோதனை பள்ளின்னு சொல்லிட்டு இயக்குனரா பணியாற்றினவர் பெஸ்டலாக்கி அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லியிருந்தீங்க. சோதனை பள்ளியில, ஆமா சார், அது அந்த சோதனை பள்ளியில இயக்குனராக பணியாற்றினார். நம்ம தான் அவரையும் ஜான் டூயும் ரிலேட் பண்ணோம்ல சார், அதுதான் வேற ஒண்ணு. அதனால இந்த இடத்துல பாருங்களேன், இந்த பிரக்மாட்டிசம் போட்டிருக்கோம் இல்ல, அதே மாதிரி ஆண்டு நேச்சுரலிஸ்ட் சார் இவரு. அதனால நீங்க ஒரு பார் போட்டு நேச்சுரலிஸ்ட்னு போட்டுருங்க. நேச்சுரலிஸ்ட் எங்க அப்படின்னாக்கா பிரக்மாட்டிஸ்ட் எங்க இருக்குங்களா? பள்ளி பிரக்மாட்டிஸ்ட்னு இருக்கா? அப்படியே ஒரு பார் போட்டு நேச்சுரலிஸ்ட்னு போட்டுருங்க சார். நேச்சுரலிஸ்ட். அடுத்து மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளரான ஜீன் பியாஜே கல்வி உளவியல் ஆய்வாளராகவும், இவர் டிஸ்கவரி லேர்னிங் கண்டறிந்து கற்றல், ஏற்கனவே கண்டறிந்து கற்றல் அப்படின்னா ப்ரோபேல் இல்ல ப்ரூனர் அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்ல, ப்ரூனர். இங்க ப்ரூனர் தான் கண்டறிந்து கற்றலை உருவாக்குனாரு, இவரு கண்டறிந்து கற்றலை பயன்படுத்தினாரு சார். அதனால பிறப்பாக 1896 9/8 சுவிட்சர்லாந்து. அதனால இவர் ஸ்ட்ரெஸ் சைக்காலஜிஸ்ட். இவருடைய துறை அப்படின்னு பார்க்கும்போது வளர்ச்சிசார் உளவியல். இது எங்க படிச்சோம் அப்படின்னாக்கா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சைக்காலஜி, உளவியல் பற்றிய அறிமுகத்துல பேசிக் சைக்காலஜி, அப்ளைடு சைக்காலஜின்னு படிச்சோம் சார். அடிப்படை உளவியல், பயன்பாட்டு உளவியல். அடிப்படை உளவியல்ல நம்ம என்னென்னலாம் படிச்சோம்னா பொது உளவியல் படிச்சோம், சமூக உளவியல் படிச்சோம், நெறிப்பிழை உளவியல் படிச்சோம், ஆய்வக உளவியல் படிச்சிருந்தோம். அதுக்கடுத்ததாக வளர்ச்சிசார் உளவியல் படிச்சிருந்தோம் சார். அதுக்கடுத்தது ஜியோ சைக்காலஜி, புவி உளவியல்னு பார்த்திருந்தோம். அதுக்கடுத்து சார்பு உளவியல்னு பார்த்தோம், எக்ஸ்ட்ரா சென்சரி பெர்செப்ஷன், சார்பு உளவியல். அதனால ஆசிரியர்களே வளர்ச்சிசார் உளவியல், டெவலப்மெண்டல் சைக்காலஜி ஃப்ரம் த இன்ஃபான்சி ஸ்டேஜ் டு அடல்ட், சிசு பருவத்திலிருந்து முதிர் பருவம் வரை பத்தி படிக்கிறது தான் நம்ம வளர்ச்சிசார் உளவியல் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் மேடம் ஒருத்தர் இன்டர்ஃபர் பண்ணாங்க? பாராசைக்காலஜி எதுல வரும் சார்? பாராசைக்காலஜி வந்து பேசிக் எஜுகேஷன் சார். அந்த நியூ டெவலப்மெண்ட் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். வேர்ல்டு வைடா சர்ச் அது சார்ந்த ஒரு சர்ச் போயிட்டே இருக்கு சார். சர்ச் as well as the research. ஏன்னா அது வந்து என்ன அப்படின்னாக்கா ரீபர்த்தை பத்திலாம் ஸ்டடி பண்றது, மறுபிறப்புகள், நம்ம இறந்த பிறகு என்னவாக மாறுறோம், இந்த லைக் பாடி சோல் அப்படின்னு சொல்றாங்க, ஆத்மா, இந்த ஆத்மா அந்த சரீரம், இதெல்லாம் வந்து ஒரு லைக் சைக்காலஜில பெரிய இப்போ ஒரு நியூ ஃபீல்டா எமர்ஜ் ஆகிட்டே இருக்கு. 1918 நியூ செடல் பல்கலைக்கழகம், யூனிவர்சிட்டி ஆஃப் த நெச்சட்டல், நியூ செடல், யூனிவர்சிட்டி ஆஃப் நியூ செடல் பல்கலைக்கழகத்துல பிஹெச்டி பட்டம் பெற்றவர். ஏற்கனவே பிஹெச்டி பட்டம் பெற்றவர் ஜான் டூயி. இவர் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்,
கோக்னசிர் என்கின்ற வார்த்தை லத்தீன் சொல்லாக பார்க்கிறோம். அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா டு நோ, அறிதல் என்றும், அல்லது அங்கீகரித்தல் டு ரெகக்னைஸ், அல்லது கருத்தியல் டு கான்செப்சுவலைஸ். அடுத்ததாக செயல் மைய கல்வி ஏற்பாடு. செயல் மைய கல்வி முறையை அறிமுகம் செய்தது அப்படின்னா உளவியல் ரீதியாக யாராக இருக்கலாம்? பியாஜே. ஜீன் பியாஜே என்பவர் தான் அதை குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக ஃபெடன் ரசல். ஃபெடன் ரசல் இவர் 20ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஃபெடன் ரசல் 20ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் என்ன சொல்லுவாங்கன்னா எம்பிரிசிஸ்ட். எம்பிரிசிஸ்ட் EMPRISIST, எம்பிரிசிஸ்ட். தமிழ்ல அனுபவவாதி. அனுபவவாதி அண்ட் ஐடியலிஸ்ட். ஐடியலிஸ்ட் தமிழ்ல யதார்த்தவாதி. அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர் ஐடியலிஸ்ட் ஒருத்தரை பார்த்திருக்கோம், ரோபேல். இப்ப ஃபெடன் ரசல் 20ஆம் நூற்றாண்டு. இவருடைய சிறப்பு என்ன தெரியுங்களா? லைக் ஃபவுண்டர் ஆஃப் அனலிட்டிக் பிலாசபி. இதுவே அனலிட்டிக் சைக்காலஜினா யாரு சார்? அனலிட்டிக் சைக்காலஜி சிக்மண்ட் ஃப்ராய்ட். Freud is psychoanalytics, sir. I asked a question. காரல் யூங். காரல் யூங் பகுப்பாய்வு உளவியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா காரல் யுங்கு. இதுவே பகுப்பாய்வு தத்துவியல் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபெடன் ரசல் சார். சரிங்களா? ஃபவுண்டர் ஆஃப் அனலிட்டிக் பிலாசபி, பகுப்பாய்வு உளவியலை உருவாக்கியது. இவருடைய கல்வியின் நோக்கமாக எப்படி அப்ஜெக்டிவ்ஸ் ஊக்கம் கேள்விப்பட்டிருப்போம். கல்வியின் நோக்கம் ஊக்கம், மோட்டிவேஷன், துணிச்சல். சார் யூங் சொன்னீங்க இல்லைங்க சார், பகுப்பாய்வு அது பகுப்பாய்வு உளவியல் சார். இங்கேயும் பகுப்பாய்வு உளவியல்னு இருக்குல்ல, அந்த உளவியல் அடிச்சுட்டு தத்துவியல்னு எழுதுங்க சார். பகுப்பாய்வு தத்துவியலை உருவாக்கியவர். உளவியல்னு நம்ம மெட்டீரியல் இருக்கு, அதை உளவியல் என்றதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு தத்துவியல் அப்படின்னு போடுங்க. ஏன்னா பகுப்பாய்வு உளவியல் என்றது அனலிட்டிக் சைக்காலஜி. அது யாருன்னா காரல் யுங்கு. ஊக்கம், துணிச்சல், நுண்ணறிவு, அறிவாண்மை, கல்வியும் சமுதாய மேம்பாடும். இது நம்ம பிஜிடிஆர்ல ஏற்கனவே கேட்டிருக்காங்க சார். எஜுகேஷன் அண்ட் சோசியல் ஆர்டர். எஜுகேஷன் அண்ட் சோசியல் ஆர்டர். இந்த அனுபவவாதி அல்லது செயல்முறை கொள்கைவாதி, தமிழ் படுத்தும் போது சில புத்தகத்துல அனுபவவாதி என்னும், சில புத்தகத்துல செயல்முறை கொள்கைவாதி, எம்பிரிசிஸ்ட். அதே மாதிரி அங்க நம்ம எம்பிரிசிஸ்ட் ஸ்பெல் பண்ணும்போது EMPRISIST போட்டிருந்தோம்ல, எம்பிரிசிஸ்ட். ஆமா சார், அப்படிதான் சார் சொன்னீங்க. எஸ், அது அந்த இசட் நீங்க சீனே மாத்திக்கங்க. இங்க இருக்கிறது கரெக்ட். எம்பிரிசிஸ்ட். அனுபவவாதினாலும் செயல்முறை கொள்கைவாதினாலும் ஒண்ணுதான் சார். இவர் பரிட்ஸ் சார்ந்த செயல்முறையை வலியுறுத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது பரிட்ஸ் அப்படின்னா என்னன்னு புரியுதுங்களா? இவர் பரிட்ஸ் சார்ந்த செயல்முறையை வலியுறுத்தினார் அப்படின்னா என்னன்னு தெரியுதுங்களா? கண்டறியும். இண்டக்டிவ் சார், இண்டக்டிவ் தொகுத்தறியும் முறை. அதை கீழே கொடுத்துருக்கும் பாருங்க, தொகுத்தறியும் முறைன்னு சொல்ற பார்த்தீங்களா, அதுதான் பரிட்ஸ் சார்ந்த செயல்முறை அப்படின்றோம். இண்டக்டிவ் கற்பித்தல் முறையாக இண்டக்டிவ் மெத்தட். இண்டக்டிவ்
அடுத்து இவருடைய சிறப்பு என்ன சார் அப்படின்னா, இங்க ஸ்பேஸ் இருக்குங்களா, ஒயிட் ஸ்பேஸ், அந்த இடத்துல எழுதிங்க சார். எஜுகேஷன் ஃபார் எ பர்டன் ரசல், எஜுகேஷன் ஃபார் எ education for a better social order, better social order, இது இவருடைய படைப்பு. பர்டன் ரசல் இங்க இருக்கா? ஜான் டூயி பாக்ஸ்ல இருக்கு சார். ஓ, இங்கே இதுல இருக்குங்களா? புக்ஸ் இருக்கு. சரி சரி, ஓகே ஓகே, இருக்கு. எஜுகேஷன் ஃபார் ஏ பெட்டர் சோசியல் ஆர்டர். இதுதான் ஃபெடன் ரசலினுடைய கல்விக் கொள்கையாக நம்ம பார்க்கிறோம் சார். முழுக்க முழுக்க இவருடைய கல்விக் கொள்கை எந்த புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டதுன்னா, எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர், மேம்பட்ட சமூக ஒழுங்குமுறைக்கான கல்வி என்ற புத்தகம். மேம்பட்ட சமூக ஒழுங்குமுறைக்கான கல்வி. ஒன்ஸ் அகெயின், மேம்பட்ட சமூக ஒழுங்குமுறைக்கான கல்வி. அதனால இதை எதிர்பார்க்கிறோம். சோசியல் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர், எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர், அவுட்லைன் ஆஃப் பிலாசபி ஆன் எஜுகேஷன், சயின்டிபிக் அவுட்லுக், பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ். அதனால இவர் ஒரு மேத்தமேட்டிஷியன். அதனால்தான் இவர் பாருங்க, இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர், இலக்கியத்திற்காக நோபல் பரிசு பெற்றவர். நம் இந்திய கல்வி தத்துவ ஞானி 1913 ரவீந்திரநாத் தாகூர், இங்க ஃபெடன் ரசல். அதனால்தான் என்ன சொல்லுவாருனாக்கா, இவரே கல்வி என்பது அறிவு, நம்பிக்கை, பண்பு, திறன்கள் போன்ற பல பரிமாணங்களை உள்ளடக்கியது என்றுவாரு ஃபெடன் ரசல். கல்வியும் சமுதாய மேம்பாடும், சோசியல் அண்ட் சோசியல் ஆர்டர் எம்ப்ரசஸ் இண்டக்டிவ் மெத்தடை இவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு. அதனால ஆசிரியர்களே, இவருடைய படைப்பாக பிரின்சிபல்ஸ் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ், சயின்டிபிக் அவுட்லுக் ஆன் எஜுகேஷன், எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர், அவுட்லைன் ஆஃப் பிலாசபி, இந்த படைப்புல இருந்து நமக்கு மிக முக்கியமான ஒரு படைப்பாக எஜுகேஷன் ஃபார் எ பெட்டர் சோசியல் ஆர்டர், அல்லது சில சமயங்களில் ரொம்ப ஷார்ட்டா கல்வியும் சமுதாய மேம்பாடும் அப்படின்னு கூட தமிழ் படுத்தி கொடுப்பாங்க. கல்வியும் சமுதாய மேம்பாடும் என்று. அடுத்த Sir, teacher's name, sir, by Russell. ஃபெடன் ரசல். அது இவரெல்லாம் என்னன்னு சொல்லலை. அதனால நம்ம மேக்சிமம் நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், சில டெக்ஸ்ட் புக்ல இருக்குமா அப்படின்னு. இல்லை. அதனால இருக்கிறத மட்டும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஃபெடன் ரசல் இல்லை சார். நெக்ஸ்ட் மரியா மாண்டிச்சோரி. அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே சில சமயங்களில் ரொம்ப சிம்பிளா பாருங்க, வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ் மரியா மாண்டிச்சோரி, மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர் மரியா மாண்டிச்சோரி, தொகுத்தல் கல்வி அப்படின்னு தமிழ்ல இருக்கு. சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்ன சார், அந்த தொகுத்தல் கல்வின்னு தமிழ்ல இருக்குங்களா, அதை அப்படியே தொகுத்தல் அடிச்சுட்டு தொடுதல் கல்வின்னு அது டைப்பிங் எரர் ஆயிடுச்சு. தொகுத்தல்னு இருக்குங்களா, அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க சார். தொடுதல் கல்வி, டச்சிங் சென்ஸ் எஜுகேஷன் சொல்லுவோம். தொடுதல் August 1870 இத்தாலி நாட்டை சார்ந்தவர். இத்தாலி. நாம் கூட ரொம்ப எளிமையாக எப்படி நினைவில் வச்சுக்கலாம்னா, பெண்கள் இருக்கக்கூடிய கல்வியாளர்ல
பெண் கல்வியாளர் அப்படின்னா மரியா மாண்டிச்சோரி. பெரும்பாலும் பெண்கள் வந்து தாலி அணியும் தன்மை வந்து எந்த நாடாக இருந்தாலும் அதை வச்சுட்டு இருக்காங்க. அதனால அதை இத்தாலி, நம்ம இந்த நாட்டை சார்ந்தவங்க அப்படின்னா இத்தாலி. நெதர்லாந்து இறப்பு வந்து நெதர்லாந்து சொல்லப்படுது. இந்தியாவில இருந்து இடம்பெயர்ந்ததால் இவர் மருத்துவராகவும் மாண்டிச்சோரி கல்வி முறையை நிறுவியவராகவும். அதற்கடுத்து கூடுதல் சிறப்பு ஒன்று இருக்கு சார். எப்படி நம்ம வெஸ்டர்ன் அண்ட் இந்தியன் பிலாசபர்ஸ்ல ஒன்லி ஒன் ஃபீமேல் மரியா மாண்டிச்சோரி இல்ல, இவங்க மட்டும் தான் பெண் கல்வி சிந்தனையாளரா பார்க்குறோம். அதுக்கடுத்து இவங்க கிட்ட ஒரு சிறப்பு ஒன்று இருக்கு சார். எதுனா அந்த எஜுகேஷன் சிஸ்டத்துல அந்த என்ன சிறப்புன்னு சொல்ல முடியுமா? அறிவியல் முறை அடிப்படையாக கொண்டதாங்க சார். அறிவியல் முறை. சரிங்க சார், நான் வேணா சொல்லிடுறேன். லைக் என்ன சார் அப்படின்னா, எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னாக்கா நார்மல் சில்ட்ரனுக்கான எஜுகேஷனை தான் சார் சஜஸ்ட் பண்ணாங்க. எக்ஸப்டட் மரியா மாண்டிச்சேரி. இந்த அம்மா தான் லைக் ஸ்லைட்லி மென்டலி டிஸார்டர், அந்த ஸ்லோ லேர்னர்லாம் சொல்லுவோம்ல, அவர்களுக்கு கூட கல்வி கற்பிக்கலாம். அதே மாதிரி நார்மல் சில்ட்ரனுக்கு கல்வி கற்பிக்கிறது, இது ரெண்டும் ஒரு சேர. ஏன்னா அந்த தாய்மை என்ற ஒரு பண்பு இருக்குல்ல, அதனால பாருங்க அந்த குழந்தைக்கு கூட எப்படி கல்வி கற்பிக்கலாம்னு சொன்ன ஒரே ஒரு எஜுகேஷனிஸ்ட் மரியா மாண்டிச்சோரி சார். அதனாலதான் பெரும்பாலுமான பிஜிடிஆர்பில ப்ரோவேல் அல்லது மரியா மாண்டிச்சோரி ரெண்டு பேர்கிட்ட இருந்து ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கிறாங்க. பலவீனமான குழந்தைகள், அதான் கீழே போட்டிருக்கு பாருங்க, ஃபியபிள் மைண்டட் சில்ட்ரன் என்ற அவர்களுக்கும் கல்வி முறையை உருவாக்கியவர். இங்கு ஆசிரியர்கள் இயக்குனராக அழைக்கப்படுகிறார். ஜனவரி 6, 1907 குழந்தை இல்லம். காசா டி பாம்பினி, அது அந்த காசா டி பாம்பினி அப்படின்றது அந்த லொகேஷனு இந்த ஹோம் ஃபார் சில்ட்ரன் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. இந்த குழந்தைகளின் இல்லம் அப்படின்றது ஹோம் ஃபார் சில்ட்ரன். என்ன வயது நிலை சார்னாக்கா 3 to 6 வயது குழந்தைகள். இந்த காசா டி பாம்பினின்னு இருக்கா, காசா டி பாம்பினி ஆர் சில்ட்ரன் ஹவுஸ். சில்ட்ரன் ஹவுஸ்னாலும் அந்த காசா டி பாம்பினி அப்படின்றது இத்தாலி மொழியில சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை, ஒரு சொல்லாக நம்ம பார்க்கிறோம். தசைகள் மற்றும் புலனுணர்வு மூலம் கற்றல் இவருடைய கண்டுபிடிப்பாகவும், இவருடைய எழுதிய புத்தகமாக டிஸ்கவரி ஆஃப் சைல்ட், டிஸ்கவரி ஆஃப் த சைல்ட், எஜுகேஷன் ஆஃப் நியூ வேர்ல்ட், சைல்டு ட்ரைனிங். இது மட்டும் இல்லாம 1939 இந்தியாவுக்கு வந்தார். 1951 இந்தியாவில் தங்கி இந்தியாவில் நர்சரி எஜுகேஷன் 3 முதல் 6 வயது குழந்தைகளுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு முன்பருவ கல்வியாக சுய கற்றலுக்காக கற்றல் இயந்திரம், அந்த கற்றல் இயந்திரத்தின் பெயர் டைடாட்டிக் அப்பரட்டஸ் அறிமுகப்படுத்தினார். இவருடைய கல்வி நோக்கமாக தலை, இதயம், உடலுக்கான இயக்க கற்றல். நாம் ஏற்கனவே நம்ம இந்தியன் பிலாசபர்ல காந்திஜி பார்த்திருந்தோம். அதுக்கடுத்து மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர்ல பார்த்திருந்தோம். யாருன்னு சொல்ல முடியுமா? பெஸ்லாக்கி சார், பெஸ்லாக்கி. பெஸ்டலாஜி அப்படின்னு சொல்லுவோம். பெஸ்டலாஜி. அதுக்கு அடுத்தது மரியா மாண்டிச்சோரி. இப்ப கம் டு த பாயிண்ட். இந்தியன் பிலாசபர்ல காந்திஜி, அதுக்கு அடுத்ததாக மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர்கள் வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ்ல பெஸ்டலாசி அண்டு மரியா மாண்டிச்சோரி இல்ல, இவங்க எல்லாருமே இந்த கல்வியினுடைய நோக்கமாக இந்த தலை, இதயம், இயக்க கற்றல் அப்படின்னு புலன் வழி கற்றல், புலன் வழி கற்றல்,
கல்வி முறையில பாருங்களேன், மேசை, சிறிய பந்துகள், வண்ண பலகைகள், ஒட்டும் எழுத்துகள் ஆகிய மூலம் மொழி கற்றலை இவரு நம்ம உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்றாங்க. இது கூட நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், பிஜிடிஆர்பில கேட்டிருக்காங்க. உடல் இயக்க கல்வி அப்படின்னாலும் புலன் உணர்வு கல்வி அப்படின்னாலும் ஒண்ணுதான் சார். உடல் இயக்க கல்வி, புலன் உணர்வு கல்வி. கோட்பாடாக இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட், தனிநபர் வளர்ச்சி, புலப்பயிற்சி, சென்சரி ட்ரைனிங், சுய கற்றல், செல்ஃப் லேர்னிங். மாண்டிச்சோரியின் கல்வி முறை தத்துவமாக தனிநபர் வளர்ச்சி, சுய கற்றல், தசைப்பயிற்சி, கற்பனை கதைகள் இங்கு பின்பற்றப்படாது. சுதந்திரம், புலன் வழி கல்வி, பரிசு மற்றும் தண்டனை இங்கு கிடையாது. பரிசு மற்றும் தண்டனை எங்கு வழங்கப்படும்னா புரோபேல் கல்வி முறையில் வழங்கப்படுகிறது. அதனால ஆசிரியர்களே, முழுவதுமாக மரியா மாண்டிச்சோரி அம்மையார் தொடுதல் கல்வி, சென்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஆசிரியரை டைரக்டர்னு இவங்க தான் குறிப்பிட்டிருந்தாங்க. அதனால தி ஸ்கூல் ஸ்டார்டட் பை த மரியா மாண்டிச்சோரி வாஸ் த நோன் அஸ் அப்படின்னு கேட்டாங்க சைல்ட் ஹவுஸ், குழந்தைகளின் இல்லம் என்று அழைப்போ. பொதுவாக இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, முறையான வகுப்பறை போதனை தேவையில்லை என்று குறிப்பிடுவார். முறையானது வேண்டாம் அப்படின்னு தான். முன்பருவ கல்வியின் வயது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 to 6 years அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். அதனால ஆசிரியர்களே, இங்க வினா இருக்கலாம். சார் 20th செஞ்சுரிங்களா சார்? எஸ் எஸ் எஸ், ஓகே, மறந்துட்டோம். குட், 20th century. அடுத்ததாக வகுப்பறை தேவையில்லைன்னு சொன்னாங்களா சார்? தேவையில்லை. நம்ம என்னன்னாக்கா வகுப்பறையே வேண்டாம்னு சொன்னது இவான் இல்லிச்சி. ஆனா இந்த இடத்துல என்னன்னாக்கா, அந்த கல்வி கற்பித்தல்ல இல்லாம இருந்தா நல்லதா தான் இருக்கும் அப்படின்றதான். அதை விட சுதந்திரமானது அப்படின்னா என்னன்னா, முறையான வகுப்பறை போதனைகள் வேணான்னு தான் சொல்றாங்க. அப்படின்னா நான் ஃபார்மல இவங்க ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். நான் ஃபார்மல். அடுத்ததாக மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளரான அலெக்சாண்டர் சதர்லாண்ட் நீல். அலெக்சாண்டர் சதர்லாண்ட் நீல், அதை நம்ம ஷார்ட்டா ஏஎஸ் நீல். நவம்பர் 17, 1883 ஸ்காட்லாந்துல பிறந்தவர். இவருடைய படைப்புகளாக, ஏன்னா இவர் முற்போக்கு பள்ளி அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இவர் 20ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். 20th century, 20. முற்போக்கு பள்ளி, ப்ராக்ரஸிவ் ஸ்கூல். முற்போக்கு பள்ளி, ப்ராக்ரஸிவ் ஸ்கூல்ஸ். அதே மாதிரி இவருடைய சிறப்பு என்னன்னா, தேர்வுகள் அவசியம் இல்லை என்று குறிப்பிடுவார். இந்திய கல்வி தத்துவ ஞானி ஒருவர் இதே மாதிரி குறிப்பிட்டிருப்பார். என்னன்னு சொல்ல முடியுமா? யாருன்னு சொல்ல முடியுமா? தேர்வுகள் அவசியம் இல்லை என்று. ஜேகே இல்லைங்களே. யாரு அப்படின்னாக்கா அரவிந்தர் சார். நீங்க பாண்டிச்சேரியில தேர்வு முறைகள்லாம் பின்பற்றப்படாது. அதனால ஆசிரியர்களே, அந்த இடத்துல அந்த தேர்வு முறைகள் பின்பற்றப்படாதுன்றது இந்திய கல்வி தத்துவ ஞானியான ஸ்ரீ அரவிந்தர், மேலை நாட்டு கல்வி சிந்தனையாளர்ல ஏஎஸ் நீல். இது மட்டும் இல்லாம வகுப்பற சூழ்நிலையில சுதந்திரம் வேணும் அப்படின்னாரு. இதுவே கற்றலில் சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொன்னது யாருன்னு சொல்ல முடியுமா? The freedom in learning situation. Who was advocate about the freedom in learning situation? JK. Very good. JK நம்ம freedom in learning situation ன்னு சொல்லுவோம். இங்க என்ன சொல்லுவோம்னா freedom in classroom situation. Slightly differ. நம்ம அனலிட்டிக் சைக்காலஜி, அனலிட்டிக் பிலோசபி அப்படின்னு படிச்சிருமே இல்ல, அது மாதிரி சார் சின்ன வேறுபாடு தான். ஃப்ரீடம் இன் கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன் கேட்டாங்கன்னா ஏஎஸ் நீல்சன். இதுவே ஃப்ரீடம் இன் லேர்னிங் சிச்சுவேஷன், கிளாஸ் ரூம்ப எடிட் பண்ணி லேர்னிங் என்ற வேர்டை போட்டாங்கன்னா ஜே கிருஷ்ணமூர்த்தி. அதற்கடுத்ததாக இவருடைய படைப்பு தி ப்ராப்ளம் சைல்டு தட்
dreadful school, then the free child, then kneel orange field. அடுத்து சம்மர் ஹில், இது நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். என்னன்னாக்கா a radial approach to childhood written by a radial approach to childhood, குழந்தை வளர்ப்பில் ஒரு தீவிர அணுகுமுறை. அதனால முற்போக்கு பள்ளியாக ப்ராக்ரெசிவ் ஸ்கூல், தேர்வுகள் அவசியம் இல்லை என்றும், வகுப்பறை சூழ்நிலையில் சுதந்திரம், ஃப்ரீடம் இன் கிளாஸ் ரூம் சிச்சுவேஷன். இது மட்டும் இல்லாம கூடுதல் சிறப்பு என்னன்னா கோடை கால பள்ளி அல்லது கோடை மலர் பள்ளி. கோடை கால அல்லது கோடை மலை பள்ளி அப்படின்னு கேட்டாங்கன்னா சம்மர் ஹில் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க சார். இப்ப பாருங்களேன், குழந்தை வளர்ப்பில் ஒரு தீவிர அணுகுமுறைன்னு நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோமா, ஏ ரேடியல் அப்ரோச் டு சைல்ட்ஹுட் அப்படின்னா இவர் என்ன சொல்றாருன்னா பள்ளிக்கு பொருத்தமான மாணவர்களாக குழந்தைகளை நடத்துவதே இல்லை. பள்ளிக்கு பொருத்தமானவர்களாக குழந்தைகளை நடத்துறது இல்லைன்றதுதான் பெரிய இஷ்யூஸ். மாறாக குழந்தைக்கு பொருத்தமான பள்ளியாக நடத்தப்படுது அப்படின்றாங்க. அதனால இந்த இடத்துல இத சம்மர் ஹில் ஸ்கூல் அப்படின்றது ஒரு மாற்றுப்பள்ளி என்று அழைக்கும். மாற்றுப்பள்ளி ஆங்கிலத்துல போட்டு பாருங்க, ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூல். தமிழ்ல மாற்றுப்பள்ளி. பள்ளிக்கு பொருந்தா மாணவர்களாக குழந்தைகளை நடத்துவதே இல்லை, மாறாக குழந்தைக்கு பொருத்தமாக இப்பள்ளி நடத்தப்படுகிறது. எப்பள்ளி? சம்மர் ஹில் பள்ளி. இல்ல 2 டிக் அடிச்சுட்டுக்குது, ஒரு டிக்கு நீங்க எடிட் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் டிக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்கூலா, நீங்க வித்தின் த பிராக்கெட்ல மாற்றுப்பள்ளி. எது மாற்றுப்பள்ளி? கோடை கால அல்லது கோடை மலை பள்ளி மாற்றுப்பள்ளி. அடுத்து பள்ளிக்கு பொருத்தமானவர்களா குழந்தைகளை நடத்துவது இல்லை, மாறாக குழந்தைக்கு பொருத்தமாக இப்பள்ளி நடத்தப்படுது. இது ஒரு சுயாட்சி குடியரசு அப்படின்னு எடுத்துக்கலாம் சார். தொடக்கமாக 1921 தொடங்கப்பட்டது. நாம் கூட எங்க படிச்சிருப்போம் அப்படின்னா பர்சனாலிட்டியில ஆளுமையில தீமாட்டிக் அப்பர்செப்ஷன் டெஸ்ட், டேட் டெஸ்ட் எப்ப சார் டிசைன் பண்ணதுன்னா 1921. இங்கிலாந்து நாட்டில் லீஸ்டன் என்ற நகரத்தில் சட்போக் என்ற இடத்தில் ஏஎஸ் நீல் பள்ளியின் தலைமை ஆசிரியராக பணியாற்றினார். இவரின் மறைவுக்கு பின் இவருடைய மனைவி அந்த பொறுப்பை ஏற்றார் என்றும், தற்போது அவருடைய மகள் ஜோயல் நீல் ரீடாட் தலைமை ஆசிரியராக இருக்கிறார் என்ற ஒரு வரலாற்று பதிவும் இருக்கு. அதனால ஆசிரியர்களே, ஏஎஸ் நீல் சம்மர் ஹில் ஸ்கூல் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு அஸ் த ஸ்கூல் ஃபார் அப்படின்னு கேட்டாங்கன்னா லைக் பிரச்சனைக்கு உள்ளான சிறுவர்களுக்காக, ப்ராப்ளம் சில்ட்ரன். இந்த கோடைமலை பள்ளி பிரச்சனைக்குரிய குழந்தைகளுக்காக நடத்தப்படுது அப்படின்னும் சொல்லப்பட்டது. ஏஎஸ் நீல் அதனால ஏஎஸ் நீலு கோடைமலை பள்ளி. இதோட நம்ம முழுவதுமாக 7th யூனிட் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம் சார். இந்தியன் பிலாசபர், வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ். அப்ப இந்தியன் பிலாசபர்ஸ், வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ்ல கம்ப்ளீட்டா பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய டேபிளர் காலம் உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக டேபிள் பண்ணியிருக்கு, என்ன கலைத்திட்டம் என்ன டைப் அப்படின்னு. அடுத்த இணைய வழி வகுப்புல யூனிட் 8 8வது அலகு பற்றி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். இதோட கம்ப்ளீட்டா நம்ம யூனிட் 7 வந்து முடிச்சிட்டோம் சார். யூனிட் 7 பொறுத்தளவு என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் சாப்டரா என்ன கொடுத்துருக்கோம், வேதகால கல்வி, புத்த மத கல்வி, இஸ்லாமிய கல்வி, அங்கிருந்து ஒரு கொஸ்டின்ஸ் கம்பல்சரி வரும். அடுத்ததாக இந்தியன் பிலாசபர்ஸ்ல வந்து மினிமம் வந்து 2 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். நெக்ஸ்ட் வெஸ்டர்ன் பிலாசபர்ஸ், அங்க மினிமம் 2 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். சில சமயங்கள ரொம்ப சிம்பிளா சாந்தி நிகேதன் அப்படின்னா தாகூர் அப்படின்னு நமக்கு நினைவுல இருக்கணும் சார். சரிங்களா? ப்ராக்ரெசிவ் ஸ்கூல் அப்படின்னாக்கா ஏஎஸ் நீல் அப்படின்னு நமக்கு நினைவுல இருக்கணும். இல்ல
குழந்தை பூங்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா ப்ரோட்டீன் அப்படின்னு நமக்கு நினைவுல இருக்கும். அப்போ சடனா நம்ம என்ன கொஸ்டின்ஸ் இருக்கோ அதுக்குண்டான ஆன்சரை நம்ம குயிக்கா ரெஸ்பாண்ட் பண்றதுதான். எனிவே தேங்க்யூ. Yes, sir. Thank you, sir.